வாய் வரைக்கும் வர்ற வரைக்கும் அது உள் உணர்வு. அது வாயில் வரும்போது வாய்மையாக போகுது. உணர்வுகளை வாய்மைக்கு கொண்டு வரும் பொழுது அவ்வாறே வெளியிடுகின்ற ஆற்றலும் திறமையும் யாருக்கு இருக்கிறதோ அவன் செயல் வீரன். நம்முடைய வாழ்க்கை சுலபமாக சுகமாக அமைய வேண்டுமென்றால் எது உண்மையோ அந்த உண்மையில் வாழ தலைப்பட வேண்டும். உள்ளுணர்வில் வெளிப்படுகின்றவற்றை அவ்வாறே வெளியிடுகின்ற ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தானாகவே செயல்கள் நடைபெறுகின்றன. அவர்களுக்கு தேவையானவை தானாகவே நிறைவேறுகின்றன. வாழ்க்கை என்பது வேறு இடத்தில் இருக்கிறது. நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் வீட்டில் மனிதர்கள் அம்மாவோ அப்பாவோ பொண்டாட்டியை பேசும்பொழுது சுகமான வார்த்தைகள் வரல, ஏதோ சண்டை போட்டாங்கன்னா உங்கள் அறிவு வேலை செய்யாது. நீங்கள் உலகத்திற்காக உழைப்பது உங்கள் அறிவை பயன்படுத்துவதெல்லாம் தேவைதான். ஆனால் வீட்டில் உங்கள் பிள்ளை உங்களை எதிர்த்துட்டான்னு வச்சுங்களேன், நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அந்த அறிவு உங்களுக்கு வேலை செய்யாது. இது நல்லா இருக்கும், சுகமாக இருக்கும், சரியாயிடும், இறைவன் பாதுகாப்பான்றது நீங்கள் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும். மறைவான அறிவு அது உங்களுக்கு தெரியாது. இப்போ சாப்பிட்றீங்க, அது கருவி அறிவியலும் வேணும், மறைவான அறிவு வேணும். உடம்பு நல்லா இருக்குன்னா தான் ஜீரணமாகும். அதில் நம்பிக்கை வேணும். ஆகவே இது என் குடும்பம் சுகமாக இருக்கும், நலமாக இருப்பார்கள், இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். சிந்தனை என்பது மனம் நின்று போன நிலை. சிந்தனை என்பது யோசித்தல் இல்லை, கற்பனை செய்தல் இல்லை. உங்கள் வாழ்க்கையை அது முன்னோக்கி செலுத்துகிறது. அது திடீரென்று எழும். உள்ளத்தில் இருக்கின்ற உண்மை உங்களுக்கான தேவைகளை திடீரென்று அறிவிக்கும். மரணித்து போன நாட்களின் மீது பின்னால் ஓடாதீங்க. இன்றைக்கி நீ சுகமாக இருக்கணும்னு விரும்பணுமா வேணாமா? நான் முதல்ல உள்ளுணர்வு சொல்கிறத விரும்பேன், அப்படியே விரும்பேன். ஒரு பணியாளர் இருந்தால் நல்லா இருக்கணும்னு சொல்லுதுன்னு வச்சுங்களேன், உங்களுடைய இதுக்காக சொல்ல ஆமேன்னு சொல்லுங்கள், ஆமென்று சொல்லுங்கள், ஓம் என்று சொல்லுங்கள், எஸ் என்று சொல்லுங்கள். ஆகிய வாழ்க்கையில் முள்பாதை இல்லை. முள்ளை நம்ம தான் உருவாக்குறோம், அறிவை கொண்டு உருவாக்குறோம், ஆத்திரத்தை கொண்டு உருவாக்குறோம். வாழ்க்கை என்பது நம்பிக்கையின் பார்ப்பட்டது, வசதி என்பது அறிவின் பார்ப்பட்டது. எது வேணும்? ரெண்டும் வேணும். உங்கள் இருப்பு எப்படி இருந்துட்டு அந்த இருப்பு இப்போ நான் இப்படி இருக்கிறேன், என்னுடைய இருப்பு இவ்வாறு இருக்கிறது என்பதன் மீது நீங்கள் ஆழப்படும் பொழுது நீங்கள் வாழ்கிறீர்கள். வாழ்வு வளமாகிறது, வசதியாகிறது, சுகமாகிறது. நான் சுகமாக வாழ வேண்டும், என் இறைவன் எனக்கு போதுமானவன். இதுதான் நேர்வழி. சிந்தனையில் இருக்கும்போது நீங்கள் சுகவாசி, யோசனையில் இருக்கும்போது நீங்கள் நரகவாசி. உள்ளத்தில் இருப்பது எதுவோ அது உண்மை. உள்ளத்தின் மையத்தில் உங்களுக்காக பிரத்யேகமாக இருப்பது உண்மை. அதை உணர்வு ரீதியாக நீங்கள் உணரும் பொழுது அது உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வை நீங்கள் வெளியில் கொண்டு வரும்போது வாய் வழியாக வெளியிடும் பொழுது அது வாய்மை. உள்ளுணர்வை அப்படியே வாய் வழியாக வெளியிடும் பொழுது அது வாய்மை. அது திரித்து கூறும்போது அது பொய்மை. உள்ளுணர்வை உள்ளே வச்சுக்கிட்டு உள்ளுணர்வுக்கு மாறாக உலக நலன் கருதி, பயன் கருதி, முகஸ்துதி கருதி, மனிதர்களுடைய பயம் கருதி நீங்கள் அதை திரித்து கூறும்போது உங்கள் உணர்வுகளை நீங்கள் கொல்லும் பொழுது அது பொய்மை. அதனால் பொய் சொல்கிறீங்க. இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். உள்ளத்தில் இருப்பது, உங்கள் உள்ளத்துடைய மையத்தில் இருப்பது உண்மை. அந்த உண்மையை நீங்கள் உணர்வு ரீதியாக உணரும் பொழுது, உணர்வாக உங்களுக்கு உணரப்படும் பொழுது, நீங்கள் உணரும் பொழுது அது வாய் வரைக்கும் வரும். அந்த வாய் வரைக்கும் வர்ற வரைக்கும் அது உள் உணர்வு. அது வாயில் வரும்போது வாய்மையாக போகுது. அந்த வாய்மையை அவ்வாறே நீங்கள் வெளியிடும் பொழுது, உள்ள உணர்வுகளை வெளியிடும் பொழுது அது தன்னுடைய செயல்களை சிறப்பாக செய்வதாக இருக்கிறது உங்கள் வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதனும் தீமை இல்லாத சொல்லல். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வாய்மையை பிறர் மூலம் அச்சம் கருதி, மனிதர்களுடைய அச்சம் கருதி, பயம் கருதி, தேவை கருதி, சுயநலம் கருதி அதை பொய்யாக்குறோம். உணர்வுகளை வாய்மைக்கு கொண்டு வரும் பொழுது அவ்வாறே வெளியிடுகின்ற ஆற்றலும் திறமையும் யாருக்கு இருக்கிறதோ அவன் செயல் வீரன். அவனுடைய வாய்மையே செயலாக ஆகி போகிறது. அது தானே செயல்படுகிறது, அது தானே தன் பயனை விளைவிக்கிறது.
அதை எவன் வாய்மையை வெளியிடுகிறானோ வாய்மையோடு வாழ்கிறானோ அவனுக்கு அது அவனுக்கும் பயனளித்து பிறருக்கு பயனளிப்பதாக இருக்கிறது. அறியாமையின் காரணமாக வாய்மையை பொய்மையாக ஆக்குகிறோம், பயத்தின் காரணமாக. அதனால் நம்ம போய் பேசுகிறோம். உள்ளுணர்வில் இருப்பதை உண்மையாக இருப்பதை உள்ளுணர்வு அறிவிப்பதை நீங்கள் அவ்வாறே உங்களுக்குள் கிரகிக்கும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது, விரும்பும் பொழுது உங்களுக்கு எல்லாமே தானாக நடக்கிறது. இதுதான் அதனுடைய ரகசியம். தானாக நடக்கும். அறிவுக்கு கொண்டு பிரித்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி, ஆட்களுக்கு தகுந்த மாதிரி, மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி, உறவுகளுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றும் பொழுது, நீங்கள் அறிவை வெகுவாக பயன்படுத்தும் பொழுது அது சிதிலமடைகிறது. உங்களுடைய உள்ளுணர்வு, உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட உண்மை சிதிலமடைகிறது. அது பாதி நிறைவேறுகிறது, பாதி நிறைவேறாமல் போகிறது, குழப்பத்தை விளைவிக்கிறது, துன்பத்தை விளைவிக்கிறது. ஆகவே உங்களுடைய வாய்மையை, யாதொன்றும் தீமையில்லாத தன்மையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உள்ளிருக்கும் வரை அது உண்மையாகவே இருக்கிறது. அந்த உண்மை தான் உங்களுடைய வாழ்வு, அந்த உண்மை தான் உங்களுடைய ஆன்மா, அந்த உண்மை தான் நீங்கள். அந்த உள்ளுணர்வில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது இந்த உலகம் உங்களுக்கு சுவனபதியாக மாறிப்போகிறது. உள்ளுணர்வுக்கு மாறு செய்யும் பொழுது நீங்கள் துன்பத்தோடு பணி செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஆட்களாகவும் மாறிப்போகிறீர்கள். கர்மயோகம் என்பது காரியம் மட்டும் இயங்குவது, காரியம் மட்டும் நடப்பது, நீங்கள் அங்கே இல்லாதிருப்பது. அந்த காரியம் மட்டும் நடக்கணும்னா நம்ம உள்ளுணர்வு அவ்வாறே வெளிப்படும் போது காரியம் தானாக நிகழும். இல்லைன்னா நான் செய்கிறேன்ற எண்ணம் வந்துடும். நான் செய்கிறேன், நான் தான் செய்தேன்ற எண்ணம் வந்துடும். அது அறிவின்பால் புறப்படுகின்ற பாதை. அப்போது நம்முடைய வாழ்க்கை சுலபமாக சுகமாக அமைய வேண்டுமென்றால் எது உண்மையோ அந்த உண்மையில் வாழ தலைப்பட வேண்டும். உண்மையை விரும்புதல் வேண்டும். ஆகவே விரும்புவதில் வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்துவது வாய்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் அஞ்ச தகுந்தவர்கள் இறைவனை தவிர இந்த உலக மனிதர்களோ, உலகப் பொருட்களோ, உலக விஷயங்களோ இல்லை. இந்த சம்பாத்தியம் போயிட்டால் என்ன பண்ணுறது, இப்போ கிடைச்சதை விட்டுட்டா என்ன பண்ணுறது, இந்த உறவுகளை விட்டுட்டால் நான் என்ன பண்ணுவேன், இதுபோல் நாம் ஏமாறுகிறோம். இவையெல்லாம் நம்மளை விட்டுட்டு போகுன்றது தான் நிஜம். எல்லாமே விட்டுட்டு போகும் தான். ஒரு காலம் வரைக்கும் பயன்படும், அதுக்கப்புறம் அது பயன்படாது. பிள்ளைகளும் செல்வமும் உலக வாழ்க்கையின் ஒரு அலங்காரம் ஆகும். அது நிலைத்து நிற்காது. ஆனால் நீடித்து நிற்கக்கூடிய நற்செயல்கள் அதுவே இறைவனிடம் பயனளிக்கக்கூடியது. அந்த நல்ல செயல்கள் நல்ல உள்ளத்திலிருந்து நல்ல உணர்வுபூர்வமாக வெளிப்பட வேண்டிய விஷயங்கள். நல்ல உணர்வு வெளிப்படும் பொழுது அது நல்ல செயலாக தானாக மாறிப்போகிறது. நீங்கள் உலகப் பொருட்களின்பால் இச்சை கொண்டு, அச்சம் கொண்டு, உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் வாழும்போதெல்லாம் நீங்கள் பொய் சொல்ல தலைப்படுகிறீர்கள். பொய் அதில் கலந்து விடுகிறீர்கள். உண்மையோடு பொய்யை கலக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் விஷமாக்குகிறீர்கள். ஆகவே இந்த விஷத்தின் தன்மையை நீங்கள் நுகரக்கூடிய நேரங்களில் நீங்கள் துன்பம் அடைகிறீர்கள். இது விவரிக்கிறதுக்கு ஒரு கடினமான ஒரு விஷயம். இது உள்ளத்தில் இருப்பது உண்மைன்னா, உள்ளத்தில் ஒன்று இருக்கும். உங்களுக்கு நிஜமாக ஒரு மனிதரை பார்க்கிறீர்கள் என்றால் அவரை பற்றிய கருத்துருவாக்கம் உங்களுக்கு இருக்கும். அந்த மனிதரை பற்றி நீங்கள் தீர்ப்பு செய்திருப்பீர்கள். அதை உண்மை நினச்சிக்கூடாது. மனிதர்கள் இறைவனால் நேசிக்கப்படுகின்ற கூட்டம். பெரும் அன்பால் இறைவன் நம்மளை நேசிக்கிறான். ஆகவே மனிதர்கள் நேசிப்பது என்பது தான் உண்மை. அவருடைய செயல்பாடுகளை, பேச்சுகளை வைத்து நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். இவர்கள் நல்லவர், இவர் கெட்டவர் என்று தீர்ப்பிடுகிறீர்கள். மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்பது தான் உண்மை. ஆகவே நீங்கள் நேசத்தை முதன்மைப்படுத்துங்கள், அன்பை முதன்மைப்படுத்துங்கள். பிறகு அவரை பற்றி கருத்துருவாக்கம் உங்களுக்கு வேறு விதமாக வெளிப்படுத்தப்படலாம், அல்லது தடுக்கப்படலாம், தவிர்க்கப்படலாம், அழகாக்கப்படலாம், நேராக்கப்படலாம், என்ன வேணால் நடந்துடலாம். முதலில் அந்த மனிதரை நேசிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான உண்மை. அதுதான் உள் உணர்வு. அதில் நாம் கற்பனைகளை கலக்கிறோம். இவர் சரியானவர் இல்லை, இவர் நல்லவர் இல்லை, இவர் வந்தால் துன்பம், இவர் வந்தால் கேடு, இவரோடு இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் நம்ம கற்பனை பண்ணுறோம் இல்லையா? அப்போ அடிப்படை உண்மை மனிதர்கள் நேசிக்க வேண்டும் என்ற உண்மையை நாம் மீறுகிறோம். உள்ளுணர்விலிருந்து நாம் தவறு செய்கிறோம். உள்ளுணர்வை வேறாக பயன்படுத்துகிறோம். நம்முடைய அறிவின் பாதையில் தீர்ப்பிடுகிறோம்.
ஆகவே கலகங்கள் ஏற்படுகின்றன, குழப்பங்கள் ஏற்படுகின்றன, சண்டைகள், வம்புகள், வழக்குகள் எல்லாம் ஏற்படுகின்றன. என்னை ஏன் இவ்வாறு சொன்னாய், அவ்வாறு சொன்னாய் என்றெல்லாம் நாம் சண்டையிடுகிறோம். குணநலங்களை வைத்துக்கொண்டு போராடுகிறோம். நேசம் என்பது அடிப்படையான உண்மை. நீங்கள் நேசித்தலில் தொடங்கும் பொழுது மற்றவையெல்லாம் உங்களுக்கு தானாகவே சரியாகின்றன. பெரும்பாலும் சண்டைகளும் குழப்பங்களும் ஏன் ஏற்படுகின்றால் நம்முடைய கருத்துருவாக்கம், ஒரு மனிதரை பற்றிய கருத்துருவாக்கம், எண்ணப்போக்கு, நடைமுறை, ஒழுக்கம் இவையெல்லாம் கணக்கில் எடுக்கப்பட்டு நாம் தீர்ப்பு செய்கிறோம். ஒவ்வொரு தீர்ப்பும் உங்களை குழப்பத்தில் கொண்டு வந்து முடித்து விடுகிறது. ஆகவே காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டவாளியாக இருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் பிள்ளைகளும் செல்வமும் வெறும் அலங்காரம் என்பதுதான் அடிப்படை உண்மை. அது இருக்கட்டும். ஆனால் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் என்பது நிலைத்திருக்கக்கூடிய பலன்களை இறைவனிடத்தில் உங்களுக்கு ஆகுமானதாக ஆக்குகிறது. அந்த நல்ல செயல்களை எப்பொழுது செய்ய முடியும் என்றால், உள்ளுணர்வில் நீங்கள் அவ்வாறே வாழும்பொழுது நல்ல செயல்கள் தானாகவே நடக்கிறது. நீங்கள் முனைந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செயல் மட்டும் நடக்கிறது. கர்த்தா நீங்கள் இல்லை. அந்த செயல்கள் தானாகவே நிகழ்கின்றன. சூரியன் வருவதைப் போல, சந்திரன் வருவதைப் போல, மழை வருவதைப் போல, காற்று வருவதைப் போல உங்களுடைய செயல்களும் தானாகவே நடக்கின்றன. அது நீங்கள் இயக்குபவராக இல்லை, நீங்கள் இயக்குனராகவும் இல்லை. நீங்கள் அதை ஒரு சாட்சியாக இருந்து காண்கிறீர்கள். அந்த செயல் தானாக நடப்பதை நீங்கள் சாட்சியாக இருந்து காண்கிறீர்கள். அவ்வாறு தான் உலகத்தில் மாபெரும் மனிதர்கள், விஞ்ஞானிகள் முதற்கொண்டு, ஞானிகள் முதற்கொண்டு தங்களுடைய காரியங்களை ஆற்றியிருக்கிறார்கள். உள்ளுணர்வில் வெளிப்படுகின்றவற்றை அவ்வாறே வெளியிடுகின்ற ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தானாகவே செயல்கள் நடைபெறுகின்றன. அவர்களுக்கு தேவையானவை தானாகவே நிறைவேறுகின்றன. நாம் நேர்வழி விரும்புவராக இருப்போமாயின், நம்முடைய உள்ளுணர்வின்படி உண்மையாக இருப்பதன்படி வாழ வேண்டும் என்று தலைப்படுவோமாயின், இறைவன் நாடினாலன்றி நீங்கள் நாடமாட்டீர்கள். உலகப் பொருள்களை உங்களுக்காக இறைவன் நாடினாலன்றி நீங்கள் உலகப் பொருள்களையோ மற்றவற்றையோ மற்ற சுகங்களையோ நாடமாட்டீர்கள். இது ஒரு பெரிய விஞ்ஞானம். விரும்புவதில் வாழ்க்கை இருக்கிறது. விரும்புவதில் வாழ்க்கை இருக்கிறது. உங்கள் உள்ளுணர்வு எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே நீங்கள் விரும்ப வேண்டும். உள்ளுணர்வு தவறு செய்யாது. உண்மை தவறு செய்யாது. உண்மை பொய்யாக மாறவே மாறாது. அதனால் நீங்கள் மாற்றினால் தவிர, மாற்றி சொன்னால் தவிர அது மாறவே மாறாது. உண்மை தன் பணியை செய்தே முடிக்கும். சத்தியத்தை அசத்தியத்தின் மீது வீசுகிறோம், அசத்தியம் அழிந்தே போகிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த உலக வாழ்க்கையில் நேரான பாதை என்பது, சுகமான பாதை என்பது, யாருக்கும் தீங்கில்லாத பாதை என்பது, பிறரும் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம், நானும் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், இறைவன் யாவற்றுக்கும் இறைவன் போதுமானவன் என்ற முடிவு, இவையெல்லாம் நேர்வழி. இந்த நேர்வழியில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான உலக வாழ்க்கைக்கான உபகரணங்கள், உதவிகள், இன்னும் பொருட்கள், உணவுகள் எல்லாம் தானாகவே உங்களை வந்து அடையும். இறைவன் உங்களுக்காக அதை நாடுவான். அதுவரை நீங்கள் நாடமாட்டீர்கள். இது வேத வாக்கு. நீங்களாக ஒரு பொருளை விரும்பி அடைய வேண்டும் என்று ஆசை கொள்ள மாட்டீர்கள். அவ்வாறு நீங்கள் ஆசை கொண்டாலும் நடக்கும், ஒரு அளவிற்கு நடக்கும். அதில் துன்பமும் இருக்கும். அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும், அறிவை பயன்படுத்த வேண்டும், எல்லா சூழ்ச்சிகளையும் செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் நிறைவேறும். நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட கற்பனைகள், விருப்பங்கள் நிறைவேறும், ஒரு அளவிற்கு நிறைவேறும். ஆனால் இறைவனுடைய விருப்பம் உங்களுக்காக ஆகிவிட்டால், இறைவன் உங்களுக்காக விரும்பிவிட்டால், நீங்கள் எந்த துன்பமின்றி, எந்த வேலையுமின்றி, எந்த உழைப்புமின்றி அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் நேர்வழி விரும்புவீர்கள் என்றால். நேரான பாதையை விரும்பினால் மட்டும் போதும். நேரான பாதையை, நேர்வழி விரும்பினால் மட்டும் போதும். உலகம் மக்கள் சுகத்திற்காக வாழ்கிறார்கள், சுகமடையட்டும். நான் சுகமாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய உள்ளுணர்வு. பிறரும் சுகமாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய உள்ளுணர்வினால் நாம் செய்யக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய வாய்மையாக இருக்க வேண்டும். அவர்களும் சுகமாக இருக்கட்டும். இவை யாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன். என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் இறைவனிடம் ஒப்படைத்து விடுகிறேன். இறைவனையே பொறுப்பேற்படுத்துகிறேன். என் இறைவன் எனக்கு போதுமானவன் என்ற எண்ணம் மட்டும்தான் நேர்வழி. நான் உண்மையை பேசுவேன், பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், வஞ்சம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் நீங்கள் சபதம் எடுக்க வேண்டாம்.
என் எல்லா காரியங்களுக்கும் என் இறைவன் போதுமானவன், என்னை வழிநடத்தவன் போதுமானவன் என்று நீங்கள் ஒரே நோக்கில் ஒப்படைத்து விட்டால் உங்களுடைய விருப்பங்கள் என்பது தனிப்பட்டவை அல்ல, அது இறைவனுடைய விருப்பங்கள். இறைவன் உங்களுக்கானவற்றை உங்களுக்கு அறிவிப்பான், உங்கள் உள்ளத்தில் படமாக காட்டுவான். அது உங்களை வந்து அடைந்தே தீரும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அதனை பெற்றுக்கொள்வீர்கள். இது ஒரு ராஜ ரகசியம், இறைவனுடைய பெரும் வாக்கு. நீங்கள் நேர்வழி விரும்புவராக இருப்பீராயின் இறைவன் நாடினாலன்றி, நீங்கள் அகிலங்களின் இறைவனாகிய இறைவன் நாடினாலன்றி நீங்கள் அதை நாட மாட்டீர்கள். அகிலங்களின் இறைவன் நாடுவான் உங்களுக்காக. இந்த அகிலத்தில் உங்களுக்கு எது கிடைக்கணுன்றது அவன் நாடுவான். அது வரைக்கும் அதன் மீது உங்களுக்கு விருப்பம் வராது. இறைவன் உங்களுக்காக நாடிவிட்டான் என்றால் அது உள்ளத்தில் படமாக வரும். அது நீங்கள் விரும்புவீர்கள். விரும்புவதோடு அன்றே வாழ தலைப்படுவீர்கள். அன்றைக்கே வாழ்க்கை ஆரம்பிச்சிருங்க. அந்த விருப்பத்தில் சொந்த அறிவையோ ரெக்கமெண்டேஷனையோ பிறருடைய சிபாரிசுகளையோ எதையுமே நீங்கள் தட மாட்டீங்க. உங்களுக்கானவை உருவாக்கப்பட்டு உங்கள் எண்ணங்களாக எழும், உள்ளுணர்வாக எழும். அந்த உள்ளுணர்வு தானே வெளிப்படுவதாக இருக்கும், அது தானே நிகழ்வதாகவும் இருக்கும். இது அறிவுள்ள மக்கள், அறிவுலகத்தார் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது நம்பிக்கையுடைய மக்களுக்கான ஏற்பாடு. அறிவு வேண்டும். கருவி அறிவியல், உலக இயக்கத்திற்கான அறிவியல். வீடு எவ்வாறு கட்ட வேண்டும், கார் எவ்வாறு செய்ய வேண்டும், கப்பல் எவ்வாறு கட்ட வேண்டும், ராக்கெட் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் அறிவு பயன்படுத்தப்பட வேண்டும். அது கல்வி அறிவு, அது கருவி அறிவு. இவெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் செவ்வனே செயல்பட வேண்டும். உங்கள் அறிவு எல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதில் வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி அதன் பின்னால் போகக்கூடாது. அது உலக இயக்கத்திற்கான ஒரு சிறு ஏற்பாடு அறிவு என்பது. அது எல்லாம் செய்து வாழ்க்கையை சுலபமாக்க வேண்டும். வாழும் நிலைப்பாட்டை சுகமாக ஆக்க வேண்டும், சுலபமாக ஆக்க வேண்டும். அவ்வளோதான் அதில் இருக்குது. வாழ்க்கை என்பது வேறு இடத்தில் இருக்கிறது. நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் வீட்டில் மனிதர்கள் அம்மாவோ அப்பாவோ பொண்டாட்டியை பேசும்பொழுது சுகமான வார்த்தைகள் வரல, ஏதோ சண்டை போட்டாங்கன்னா உங்கள் அறிவு வேலை செய்யாது. வாழ்க்கை வேறு இடத்தில் இருக்கிறது, வாழ வேண்டிய தன்மை வேறு இடத்தில் இருக்கிறது. நீங்கள் உலகத்திற்காக உழைப்பது, உங்கள் அறிவை பயன்படுத்துவதெல்லாம் தேவைதான். ஆனால் வீட்டில் வந்து உங்கள் பிள்ளை உங்களை எதிர்த்துட்டான்னு வச்சுங்களேன், நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அந்த அறிவு உங்களுக்கு வேலை செய்யாது. ஆனால் மறைவான அறிவில் வாழ்பவர்கள், மறைவானவற்றில் அறிவு தேவையில்லை, நம்பிக்கை மட்டும்தான் தேவை. இது நல்லா இருக்கும், சுகமாக இருக்கும், சரியாயிடும், இறைவன் பாதுகாப்பான்றது நீங்கள் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும். மறைவான அறிவு அது உங்களுக்கு தெரியாது. அது உள்ளுணர்வின்பால் இது சுகமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டால் அது சுகமாகத்தான் இருக்க வேண்டும், இருக்கும். அதுதான் நீங்கள் நம்பவும் முடியும். அறிவை நம்ப முடியாது. அறிவு வந்து உலகத்திற்கான ஒரு ஏற்பாடை தவிர அது வாழ்க்கை இல்லை. அது உலகத்தை பாதுகாப்பாக வச்சுக்கலாம், சுலபமாக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் அறிவை கண்டிப்பாக பயன்படுத்தணும். அறிவை பயன்படுத்தாமல் முடியாது, உலகம் இயங்காது. ஒரு சட்டை தைக்கணும், செருப்பு தைக்கணும்னா அறிவு வேணும். ஆனால் மறைவான அறிவு, மனிதர்களுடைய தொடர்பு, இப்போ சாப்பிட்றீங்க, அது கருவி அறிவியலும் வேணும், மறைவான அறிவு வேணும். உடம்பு நல்லா இருக்குன்னா தான் ஜீரணமாகும். அதில் நம்பிக்கை வேணும். ஆகவே நம்பிக்கை என்பது மறைவான அறிவின் மீது செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். நமக்கு அது தெரியாது. எந்த மனுஷன் எப்போ எப்படி இருப்பான், என்ன பேசுவான், யார் எந்த பெண் எப்படி இருப்பாங்க, ஒன்றும் தெரியாது. ஆகவே அவர்கள் நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளோடு உறவாடுகிறார்களா அல்லது கபலத்தோடு உறவாடுகிறார்களா ஒன்றுமே தெரியாது. யார் எவ்வளோ நாள் நம்ம கூட இருப்பான், நம்முடைய காலம் எவ்வளோ நாள் நீட்டிக்கும், இதெல்லாம் மறைவான அறிவில் இருக்குது. இதுக்கு நம்பிக்கை மட்டும்தான் அவசியம். இந்த நம்பிக்கைக்கு அறிவு தேவையில்லை. அறிவோடு நம்ப முடியாது, அறிவோடு நடந்துக்க முடியும், அறிவோடு நம்ப முடியாது. இறைவனை அறிவோடு நம்ப முடியாது. அவன் அறிவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனே. அறிவற்ற தன்மையில்தான், அறியாமையில்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கண்டெடுக்க முடியும். இன்னோசன்ஸ் இஸ் பிளஸ். அறியாமையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கண்டெடுக்க வேண்டும். இந்த அறியாமையில் அறிவாக, உலக அறிவாக மாற்றும் பொழுது அது உங்களுக்கு ஒருவாறு பயன்படுகிறது. இந்த அறியாமையை ஒப்படைத்தலாக மாற்றும் பொழுது அது பேரறிவாக புலப்படுகிறது. அறியாமையை ஒப்படைத்தலோடு இறைவனோடு ஒப்படைக்கும் பொழுது, நிச்சயமாக நீ உதவி செய்வனாக இருக்கிறாய் என்று ஒப்படைக்கும் பொழுது அது உங்களுடைய பேரறிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கான வாழ்க்கை சுகமாக அமைகிறது, தானாகவே அமைகிறது.
தானாகவே நடைபெறுகிறது. எல்லாமே உங்களுக்காக நன்மையாக மாற்றப்படுகிறது. இது உங்களுடைய அறிவு கலக்காமல் உங்களுடைய நம்பிக்கைக்காக அது மாற்றப்படுகிறது. முயற்சி என்பது ஒரு சூதாட்டம். முயற்சி என்பது மனதில் அளவில் விரும்புவது தான். செயலுக்கு வந்துதான் சூதாட்டம். ஒப்படைத்தலோடு நீங்கள் ஓய்வு பெற வேண்டும். ஒப்படைச்சிட்டிங்கன்னா அந்த ஒப்படைத்தல் உண்மையாக இருக்குமானால் எந்த அறிவும் கலக்காமல் உங்களுடைய எந்த செயல்பாடும் எந்த உழைப்பும் எந்த முயற்சியும் கலக்காமல் ஒப்படைக்கும் பொழுது தான் அது உண்மையான ஒப்படைத்தல். அதுதான் உள்ளுணர்வு, அதுதான் உண்மை. மறைவான அறிவிலிருந்து நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்பிக்கையை கைவிட்டு விட்டு மறைவான அறிவிலிருந்து நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது உங்களுக்காக நடக்க வேண்டும். மனிதர்கள் உங்களோடு சுகமாக இருப்பது என்பது மறைவான அறிவில் இருக்கிறது, நேரடியான அறிவில் இல்லை. அது இப்போ குடும்பம் குட்டியெல்லாம் நேரடியான அறிவில் இருக்குது, பிள்ளை குட்டிகள் பண்ணுறதுலாம் நேரடியான அறிவில் இருக்குது. எப்போ என்ன பேசுவாங்கன்னு தெரியாதில்ல. ஆகவே இது என் குடும்பம் சுகமாக இருக்கும், நலமாக இருப்பார்கள், இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். அது உங்களுக்கு தானாக நடக்கணும். நீங்கள் எந்த செயலை செய்தும் அவங்கள ஒப்பேற்ற முடியாது. இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்ததுனால ஒருத்தர் காலம் முழுவதும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. ஒரு 10 கோடி ரூபா சொத்தை எழுதி வச்சதுனால உங்களுக்கு எப்பவுமே நன்மையானவர்களாக இருப்பாங்கன்றதை நம்ப முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் பாராட்டி சீராட்டி வளர்த்தாலும் பிள்ளை குட்டிங்க உங்கள்கிட்ட தங்குன்றதுக்கு எந்த ஏற்பாடும் கிடையாது. அதெல்லாம் மறைவான அறிவில் இருக்குது. அது இறைவன் நாடினாலே நடக்காது. ஆனால் ஒரு கருவி அறிவியலை உங்களை அறிவுக்கு உட்பட்டு நீங்கள் ஆக்க வேண்டும், ஆக்க முடியும், அழிக்க முடியும், அகற்ற முடியும், அல்லது நீங்கள் அதை நிர்வகிக்க முடியும். எல்லா விஷயங்களையும் அறிவின்பால் செய்ய முடியும், கருவி அறிவியலும் முடியும். இப்போ உடல் நலம் என்பது உங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு இருக்குதுன்னு பார்த்தா அதுவும் இல்லை. அறிவுக்கு உட்பட்டு இல்லை. எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். நீங்கள் எவ்வளோ தான் கருவி அறிவியல் மூலம் உங்களை உடம்பை பகுப்பாய்வு செய்தாலும் அடுத்த நிமிஷம் மழையோ காற்றோ வெப்பமோ சூடோ குளிர்ச்சி எதை வேணாலும் உங்களை பண்ணிவிடும். இல்லை விபத்துக்கள் நேரிடலாம், என்ன வேணால் நடந்துடலாம். ஆகவே மறைவான அறிவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நான் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். நான் சுகமாக வாழ வேண்டும் என்பது உங்களுடைய உண்மை, அதுதான் உங்களுடைய உள்ளுணர்வு. ஆகவே நான் சுகமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் விரும்பியவாறே இருக்க வேண்டும். நான் சுகமாக இருக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வின் மீது நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, இறை உணர்வில் நிலைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு சுகமான வாழ்க்கை தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் அறிவுக்கு சென்று புறம்பேசி பொய் சொல்லி கபட வேடம் புனைந்து காசு பணத்திற்காக ஏதாவது செய்து வேலை செய்து குழப்பங்களை ஏற்படுத்தி கோள் சொல்லி பொய் சொல்லி எதையாவது ஒன்று செய்தீங்கன்னா உங்கள் சுகம் பறிக்கப்படும். இது வியாக்கியானம் பண்ணுறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். இது இவன் நான் வாழறேன் அப்படின்னும் போது என்னுடைய வாழ்க்கையின் மீது எனக்கு நம்பிக்கைன்னா என்னன்னு தெரியுது. நம்பிக்கை என்பது என் அறிவுக்கு அப்பாற்பட்டது. அறிவுக்கு அப்பாற்பட்டது தான் நம்ப முடியும். அறிவுக்கு உட்பட்டது செய்துக்க முடியும். அறிவு தெரிஞ்சே செய்துங்க. அறிவுக்கு அப்பாற்பட்டது நம்பத்தான் முடியும். அதுதான் நம்பிக்கை. அது மறைவான அறிவு. இதுவரை நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை, புலப்படுத்தப்படவில்லை, தெரியாது. அது உணர்வாக மட்டுமே. சுகமாக வாழறன்றதை உணரத்தான் முடியுமா? அது வெளியே காட்டவே முடியாது. சுகமாக இருக்கிறதுக்காக ஏதாவது உருவம் இருக்குதா? நல்ல மனநிலையில் இருக்கிறேன்றதுக்கு எதனா உருவம் இருக்குதா? நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றதுக்கு உருவம் இருக்குது. அவங்க காசு பணம்லாம் வச்சுக்கிட்டு கார் பங்களாலாம் வச்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் அது நீங்கள் உள்ளுணர்வில் வலுத்து உண்மையில் வலுத்து சுகமாக உணரும்போது தான் ரொம்ப நல்லா இருக்கம்மா, கடவுள் நல்லா வச்சுருக்காரு, இது சொன்னால் உண்மை. என்னை கடவுள் நல்லா செட்டில் ஆக்கியிருக்காரு, காசு பணம் காரெல்லாம் இருக்குது, நான் செட்டில் ஆகிட்டேன்னு சொல்கிறது பொருளின் பின்னால் இருந்து பேசுவது அது உண்மை இல்லை. அது உள்ளுணர்வுக்கு மாறானது. சாதாரணமான மனுஷன் கூட நல்லா இருக்க முடியும், சுகமாக இருக்க முடியும். அதுக்கு உருவம் கிடையாது. நல்லா இருக்கிறேன்றதுக்கு எந்த உருவமும் கிடையாது. நல்லபடியாக சுகமாக உணர்றன்றதுக்கு எந்த உருவமும் கிடையாது. சுகமாக இருந்தால் உங்களுக்கான காரியங்கள் தானே நிகழும். இதுதான் அதனுடைய அடிப்படை. நீங்கள் சுகமாக உணரும் பொழுது நியாயமாகலாம் ரொம்ப ஜாஸ்தி. சுகமாக உணரும் பொழுது, சுகத்தை விரும்பும் பொழுது நீங்கள் பிறருக்கும் சுகவாசிகளாக இருக்கின்றீர்கள். பொருளின் அடிப்படையில், பொருளின் பின்னால் இருந்து காசு பணங்களின் அடிப்படையில், மக்கள் தொகையின் அடிப்படையில், சொத்து சுகங்களின் அடிப்படையில் நீங்கள் சுகத்தை விரும்புவர்களாக இருந்தால் நீங்கள் துன்பத்தை சந்திப்பீர்கள்.
நிச்சயமாக துன்பம் உங்களை பிடிக்கும். இவையெல்லாம் உலகத்தை நகர்த்துவதற்கான ஒரு சிறிய ஏற்பாடு தான் இந்த காசு, பணம், பொண்டாட்டி, புள்ள. இதெல்லாம் ஒரு உலகத்தை ஒரு மாதிரி காலத்தை நகர்த்துவதற்கான ஏற்பாடு தவிர உங்களுடைய உண்மையான வாழ்க்கை உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக வாழும் பொழுது, உணரும் பொழுது, சுகப்படும் பொழுது, நன்றியோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் செயற்கரிய காரியங்களை செய்கிறீர்கள். உங்கள் மூலமாக உலகத்திற்கு பல விஷயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. நீங்கள் எண்ணுவதெல்லாம் நிறைவேறுகிறது, தானாக நிறைவேறுகிறது, நினைக்க நடக்க. இந்த பேரதிசயத்தை யாரோ ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க, நினைக்க நடக்க. எந்த துன்பமும் தீண்டாமல். இது ஒரு அற்புதம். எந்த அறிவும் இதுக்கு தேவையில்லை. உண்மை என்பது நீங்கள் உண்மையாகவே நீங்கள் மட்டும்தான் உண்மை மட்டும்தான் இருக்கிறது. உண்மையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் அல்லாது இந்த படைப்புகள் நிகழவில்லை. உண்மை பொய்யாக மாறாது. அதனால் பொய் என்பதே பொய். உங்களை நீங்கள் பொய்த்து போகச் செய்வது தான் பொய்யை தவிர நீங்கள் பொய்க்கவே முடியாது. உங்கள் ஆன்மா பொய்க்காது. உங்கள் வாழ்க்கையை துன்பமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நீங்கள் தான் செய்கிறீர்கள், வலிந்து செய்கிறீர்கள். அதற்கு தான் வெளியில் ஏற்பாடு வச்சுருக்காங்க. வெளியில் ஏற்பாடு என்னென்னா, புறம் பேசாத, கோல் சொல்லாத, சகிச்சுக்கோ, பொறுத்துக்கோ. அதுதான் வெளி ஏற்பாடு. நற்பண்புகள் என்பது வெளி ஏற்பாடு. வெளியில் இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள். விரும்புதல் என்பது உண்மையாக வாழ தலைப்படுவது. ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுதுன்னா, உள்ளே தோணுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் வீட்டில் படுத்துகிட்டே இருக்கிறீங்க. சிந்தனை என்பது மனம் நின்று போன நிலை. இதை ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். மனம் நின்று போன நிலை. எதன் பொருட்டும் அதன் பின்னால் ஓடாத ஒரு நிலைக்கு பேர் சிந்தனை. சித்தம் என்பது நம்முடைய உள்ளம். சிந்தனை அணை என்பது நெருப்பு. உள்ளத்திலிருந்து, நம்முடைய சித்தத்திலிருந்து ஏற்படுகின்ற ஒரு ஆற்றல் தான் சிந்தனையை தவிர, சிந்தனையை புரிஞ்சுக்கணும். சிந்தனை என்பது யோசித்தல் இல்லை, கற்பனை செய்தல் இல்லை. சிந்தம் என்பது சித்தத்திலிருந்து எழுகின்ற நெருப்பு. அணை என்றால் நெருப்பு. சித்தத்திலிருந்து எழுகின்ற நெருப்பு, ஒரு ஆற்றல், ஒரு வலிவு. உங்கள் வாழ்க்கையை அது முன்னோக்கி செலுத்துகிறது. அது திடீரென்று எழும். அதை இன்ட்யூஷன், அது உள்ளுணர்வு. உள்ளத்தில் இருக்கின்ற உண்மை உங்களுக்கான தேவைகளை திடீரென்று அறிவிக்கும். எந்த சிந்தனையும் இல்லாமல், எதன் பின்னாலும் ஓடாமல், காசு பணத்தை நினைக்காமல், சண்டை சச்சரவு நினைக்காமல், ஏற்கனவே பேசுனது, புகழ்ந்தது, வந்தது போனதன் மீது ஏறி ஓட்டமாக ஓடாமல் அன்றைய பொழுதை, அன்றைய காலத்தை அவ்வாறே நீங்கள் அனுபவித்த நிலையில், நீங்கள் சிந்தனையற்று இருக்கும் நிலையில், அதாவது மனம் நின்று போன நிலை, அந்த நிலையில் வெளிப்படுத்தப்படுவது தான் உள்ளுணர்வு, உண்மை. அது உங்களுக்கான உண்மையை வாழ்க்கை அறிவிக்கிறது. அப்போ தான் திடீர்னு படுத்து இந்த மாதிரி நல்ல சிந்தனை இல்லாமல் ஒரே மனம் நின்று பண்ண இருக்கும்போது அறிவிப்பு வரும். அமெரிக்கா போய்ட்டு வரலாமே. எந்த காரணமும் நீங்கள் இட்டுக்கட்டாமல் அமெரிக்கா போகணும். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் தானே அமையும். நீங்கள் அதை விரும்பினால் போதுமானது. அந்த சிந்தனையை, உங்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மையை, நீ அமெரிக்கா போகணுன்ற ஒரு படம் உங்களுக்கு உள்ளே எழுந்த உடனே அதை நீங்கள் முழுதாக விரும்பும் பொழுது, அப்பொழுதே நீங்கள் அதில் வாழுகிறீர்கள். அன்றைய தினம் அமெரிக்கா பயணம் தொடங்கி விடுகிறது. அந்த நிமிடத்தில், அந்த நொடியில் தொடங்குது. விருப்பத்தின் வெளிப்பாடாக இருக்குது. விருப்பத்தின் வெளிப்பாடு இல்லை, உங்களுக்காக இறைவன் விரும்புவதின் வெளிப்பாடு. நீங்கள் எந்த எண்ண ஓட்டத்தின் பின்னாலும் இல்லாத பொழுது, எதன் மீது நீங்கள் சார்ந்து இருக்கா பொழுது, உங்கள் மனதை அலைக்கழிக்காதிருக்கும் பொழுது, சிந்தனையில் நீங்கள் இருக்கும் பொழுது, அதாவது மனம் நின்று போன நிலையில் இருக்கும் பொழுது, நீங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்பது உங்களுடைய அடிப்படை உண்மை. அந்த சுகத்தின் மீது நீங்கள் வீற்றிருக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு உண்மை புலப்படுத்தப்படுகிறது. உள்ளுணர்வில் வகி அறிவிக்கப்படுகிறது. நான் அமெரிக்கா போகணும். எதுக்கு போகணும், ஏன் போகணும்லாம் தெரியாது. அமெரிக்கா போகணும், போயிட்டு வா. அமெரிக்கா போகணும், அவ்வளோதான் நீங்கள் விரும்ப வேண்டியது. அமெரிக்கா போகிறேன், அவ்வளோதான் விரும்ப வேண்டியது. எல்லா ஏற்பாடுகளும் தடப்படலாக தானே நிகழும். நீங்கள் அந்த விருப்பத்தின் மீது வாழும் பொழுது, எதுக்கு போகணும், இப்போ போய் என்ன பண்ணுறது, அங்கே சண்டை நடந்துருக்குது, அது பண்ணிடுது, இது பண்ணிடுது, அங்கே போனால் எவன் நம்மளை கூப்பிட்டு போவான், எந்த ஹோட்டலில் தங்குறது, பணம் போதுமா, பாஸ்போர்ட்டு கைக்கு வருமா, இதெல்லாம் சாத்தான் உங்களுக்கு போடுவான்.
நான் வாழ்கின்ற வாழ்க்கையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டு விட்டால் அந்த விருப்பத்தை தவிர வேறு எதுக்கும் இடம் கிடையாது. எனக்கு எண்ண ஓட்டமே வராது. எண்ணங்களின் மீது நான் சீர்குலைய மாட்டேன். வந்துடுச்சு அவ்வளோதான், கிளம்பு. எப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடும். அந்த வாழ்க்கை அப்பயே தொடங்கணும். இதுதான் இறைவன் உங்களுக்காக நாடுவது, இறைவன் நாட்டத்தின்படி வாழ்வது என்பது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவுடன் அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்வது. கேட்டேன், பணிந்தேன், ஏற்றுக்கொண்டோம், அவ்வளோதான் வாழ்க்கை. இது அறிவின் பார்ப்பட்ட உலகம் ஏற்றுக்கொள்வது மிக கடினம். அது எப்படி நல்லது கெட்டலாம் ஆராய்ஞ்சு ஃப்ளைட்லாம் புக் பண்ண வேண்டாமா? அது எந்த ஃப்ளைட்னு பார்க்க வேணாமா? பாஸ்போர்ட்டு ரைட்டாக இருக்கா, இமிக்ரேஷன் செக் பண்ணுமா? எல்லா வேலையும் நீங்கள் உங்கள் அறிவு கொண்டு நீங்கள் ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதுமானது. என்ன ஒரு சின்னதோ பெரிதோ உங்களுக்கு உள்ளுணர்வில் ஒன்று வெளிப்பட அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பது ஆகச்சிறந்த உண்மையில் நீங்கள் வாழ்வதை காட்டுகிறது. நீங்கள் அதை அடைந்தே தீர்வீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த துன்பமும் இல்லை. ஆகவே இந்த உலகம் சொர்க்கம் என்பதை நீங்கள் இறைவனுக்கு அறிவிக்க வேண்டும், வாழ்ந்து அறிவிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை ஒரு சுகப்பாதை என்பதையும் நாம் இறைவனுக்கு நாம் சொல்ல வேண்டும், மற்ற மனிதர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும். இது வாழ்க்கையினுடைய லட்சியம், நோக்கம். வாழ்க்கைக்கு எந்த நோக்கம் கிடையாது. ஆனால் சுகமாக வாழ வேண்டும் என்பது ஒவ்வொரு உயிரினுடைய நோக்கம். எல்லா உயிர்களும் சுகத்தை தேடுகிறது, இன்பத்தை தேடுகிறது. எல்லா உயிர்களும் அமைதியை தேடுகிறது. எந்த நிலையிலும் ஒரு அமைதியைத்தான் தேடுகிறது. வெளியில் வேலை செய்தாலும், திருடினாலும், போய் சொன்னாலும், வரனாலும் அது நடந்தால் நல்லா ஜாலியாக இருக்கும், அமைதியாக இருக்கணும்னு தானே செய்கிறான். ஒரு பொண்ணை பார்க்குறான், வந்தால் நல்லாயிருக்கும், சுகமாக இருக்கணும், அமைதியை தேடி தானே செய்கிறான். அது வெளிப்புற செயல்பாடு. அதில் குற்றம் குறைகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். ஆனால் உள்ள அப்படி கிடையாது. நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது, உலக போக்கிலிருந்து விலகி இருக்கும் பொழுது, பொருட்களின் பின்புலத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்கும் பொழுது, இறைவனுடைய தன்மையில் நீங்கள் வாழ தலைப்படும் பொழுது, எண்ண ஓட்டங்களிலிருந்து நீங்கி இருக்கும் பொழுது, நீங்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கானவை தானாகவே அறிவிக்கப்படுகிறது. அது தானாகவே நிகழ்ந்தும் விடுகிறது. ஆகவே நாம் எல்லோரும் சுகவாசிகள். ஆனந்தத்தில் ஜனித்தோம், ஆனந்தத்தில் வாழ்கிறோம், ஆனந்தத்திலேயும் சென்று முடிவோம். எந்த இயற்கையில் புறப்பட்டோமோ ஆனந்தத்தில் புறப்பட்டோம், ஆனந்தத்தில் சென்று முடிவோம். எந்த இயற்கையில் புறப்பட்டோமோ அந்த இயற்கையை முடிவோம். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சிந்தித்து செயல்படுவது. சிந்தனை என்பது எண்ணம் மற்றும் இருப்பது, அவ்வளோதான். முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணும். இது நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இது வியாகியானம் பண்ணுறதே கடினமான ஒரு விஷயம். இது சிந்தனையை நிறுத்த முடியுமானால் நீ போராடி நிறுத்தணும். தேவையில்லாதவற்றை நீ விலக்கு. அதுதான் இப்போதைக்கு இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய போராட்டம். உனக்கு தேவையில்லாதது தான் நீ ரொம்ப சிந்திக்கிற, ரொம்ப பேசுகிற, ரொம்ப முரடனாக இருக்கிற, ரொம்ப வாயாடுற. உனக்கு அறிவு கருவியில் தான் தேவையை தவிர வாழ்க்கையில் தேவையில்லை. வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும்தான் தேவை. வாழ்வதற்கு நம்பிக்கை ஒன்று போதுமானது. மற்றபடி வாழ்க்கையை சுலபமாக்குவதற்கு கருவி அறிவியல் தேவை. நீ வாழ்க்கையை நம்பும் பொழுது கருவி அறிவியலும் உனக்கு தேவையான அளவு சுலபமாக அமையும். இப்போ ஒரு மோட்டர் ஒருத்தர் போடுறாரு, எடுக்கலன்னு நான் அமைதி விரும்பினா நான் போட்டேன்னு எடுக்கும். உடனே என்னை மகான்ன்றோம். அவ்வாறு இல்லை. நான் அமைதியில் இருக்கிறேன். எனக்காக தானே சரியாகன்ற உண்மை உங்களுக்கு தெரியாது. அது என்ன, நான் போடும்போது எடுக்கலை, நான் போட்டு பார்த்தேங்க, அது வேறு என்னமோ நடந்திருக்கு, கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கணும், காரணம்லாம் சொல்லுவோம். அப்படி இல்லை. நாங்கள் உள்ள அமைதியில் இருக்கும்பொழுது உலகம் உங்களுக்காக தானே சீர்படுகிறது. உங்கள் எண்ணத்தால் பிடிக்க முடியாத எல்லாம் இயற்கையாக நடந்து முடிந்து விடுகிறது. இது எல்லா வயதுக்கும், எந்த நிலையிலும், உங்களுக்கு, குழந்தைக்கு, எல்லாத்துக்கும் முடியும். இது இருக்க வேண்டிய இடம் சிந்தனை, எண்ணமற்ற இருப்பது. இது ஒரு அழகான வழிமுறை. எண்ணமற்ற இரு, உள்ளத்தில் போ, உள்ளுக்குள்ளே போன்னு எல்லாம் சொல்லின்னு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் சுலபமாக்கிறதுக்கு பார்க்குறேன் நான். உனக்கு எதனா வேணும்னா நீ சும்மா இருக்கும்போது தான் கிடைக்குமே தவிர, எதையாவது பிடிச்சி நோண்டின்னு விரும்பும் போது அந்த விருப்பம் நிறைவேறாது. ஒரு வீடு வேணும்னு வெளிப்புற விருப்பம் வந்துச்சுன்னா அந்த நிறைவேறதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. வீடு காட்டப்படும், உனக்கான வீடு காட்டப்படும்.
கலிஃபோர்னியா காட்டில் ஏதாவது ஒரு இடத்துல காட்டினாலும் அங்கே தான் உனக்கு வீடு, நீ ஏற்றுக்கொண்டேன்னா உனக்கு வீடு அங்கே சுலபமாக அமைஞ்சிடும். நீ அறிவின்பால் புறப்பட்டு அங்கே போய் எப்படி இருக்கிறது, ஸ்கூல் இல்லையா, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லையான்னா நீ நோயாளி, முட்டாள், நீ உனக்கு வாழ்க்கை அமையாது. உனக்கு காட்டப்படுகிற இடத்தை நீ காண்பவற்றின் மீது சத்தியமாக, நீ பார்ப்பவற்றின் மீது சத்தியமாக. இறைவனுடைய வாக்கு இது. புரியுது உங்களுக்கு? அப்போ எவ்வளோ சுலபமான வாழ்க்கை நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதன் மீது நாம் நிலைப்பட வேண்டும். சுகமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, நினைக்க நடக்க. இது எவ்வளோ பெரிய அற்புதம். ஏன்னா அப்படி சாதாரணமாக நினச்சிக்கோ, நடக்குது. அறிவை போட்டு குழப்பி எந்த அறிவாவது முழுமை அடைஞ்சிருக்குதா? எல்லா விதிகளும் எல்லா விஞ்ஞானமும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ மருத்துவ அறிவு மாதிரி ஒரு குழப்பமான அறிவு உலகத்திலே கிடையாது. எத்தனை மருத்துவம், சித்தான்றான், வைத்தியம் அதுன்றான், ஆயுர்வேதன்றான், தன்வந்திரன்றான், யுனானின்றான், அலோபதி என்றான், அதுன்றான், இதுன்றான். ஒரு அலோபதி டாக்டர் போய் சளியில் ரத்தம் வருதுன்னா ஸ்கேன் எடுன்றோம். இவ்வளோ காலம் மருத்துவம் பார்த்துருக்கானே, சளியில் ஏன் ரத்தம் வருதுன்றது கண்டுபிடிக்க தெரியாதா? ஒன்றும் லங்கு ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை தொண்டை கிழிஞ்சிருக்கு, ரெண்டே தானே. முயற்சி பண்ணி பார்க்கலாம். உடனே ஒரு ஸ்கேன் எடு. ஏழை எளியவர்கள் போய் ஸ்கேன் எடுக்கணும். நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தா டக்குன்னு தெரிஞ்சிடல இந்த ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளத்துக்கு மருந்து கொடுத்துடலாம். அந்த மருந்து கூட உருப்படியான மருந்து இல்லை, சாப்பிட்டு பார்க்கலாம் தானே சொல்கிறான். அந்த மாதிரி குழப்பமான அறிவியல் வேணும். அந்த அறிவியலை வச்சுக்கிட்டு இருக்கிற கருவேறியல் வச்சுக்கிட்டு நீங்கள் நம்பும் பொழுது நான் சுகமாகி விடுவேன் என்று நம்பும் பொழுது நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள் என்பது தான் உண்மை. உங்களுடைய உள்ளுணர்வு நீங்கள் சுகமாக இருக்கணும்னு விரும்புதா இல்லையா? ஆனால் அப்படி சுகமாக இருக்கணும்னு விரும்புகிறத விட நீங்கள் அது போட்டால் நல்லா இருக்குமா, இது போட்டால் நல்லா இருக்குமான்னு அறிவுக்கு போயிடுறீங்க. முதல்ல ஆழப்படுங்கள். மரணித்து போன நாட்களின் மீது பின்னால் ஓடாதீங்க. அன்றைக்கி அப்படி இருந்தது, அது மரணித்து போன நாட்கள், அது போயிடுச்சு. அதுமாரி அன்றைக்கி அப்படி இருந்தது, அன்றைக்கி அப்படி இருந்ததுன்னா அன்றைக்கி அப்படி இருந்தால் அன்றைக்கி போயிடுச்சு. இல்லை, இன்றைக்கி எப்படி இருக்கிறேன்னு தான் கேள்வி. இன்றைக்கி நீ சுகமாக இருக்கணும்னு விரும்பணுமா வேணாமா? நான் சுகவாசி என்பதன் மீது நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நான் சுகவாசி. நம்ம சுகவாசி ஆகும்போது தான் மரணம் திருவிழாவாக இருக்கின்ற நான். நீங்கள் அற்ப சுகவாசியே, அற்ப விசுவாசி என்றார். நீங்கள் அற்ப விசுவாசிகள்னால் அற்ப சுகவாசின்னு அர்த்தம். விசுவாசம் முழுமையடையும் போது சுகமும் முழுமையடைகிறது. நம்பிக்கை முழுமையடையும் பொழுது சுகமும் முழுமையடைகிறது. புரியுது உங்களுக்கு? அப்போ இந்த வாழ்க்கை முழுவதும் நாம் சுகமாக உணர்வது தான் நாம் இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு, மனிதர்களுக்கு செய்கின்ற சேவை. இந்த வாழ்க்கையை நீங்கள் சுகமாக உணர்ந்தே ஆக வேண்டும். பிள்ளைய பார்த்தா கோவம், பொண்டாட்டியை பார்த்தா கோவம், வீட்டில் பிரச்சனை, கடுகு பிரச்சனை, மிளகு பிரச்சனை, வீடு துடைக்கலன்னு பிரச்சனை, துணி எடுத்து வைக்கலன்னு பிரச்சனை. நீ எதாவது பேசிகிட்டே இருப்பியா? உன்னால் முடியலன்னா கடவுள்கிட்ட சொல்லு, இயன்றவர்களை உதவியாளர் ஆக்கி விட்டுருவான். அதுலேயும் காசு சிக்கனம் பண்ண 4000 கேட்குறான் பாத்திரம் விளக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு 8000 கேட்குறான். எப்படி கொடுக்க முடியும்னு நீ ஏன் நொன்ற? முதல்ல உள்ளுணர்வு சொல்கிறத விரும்ப, அப்படியே விரும்ப. ஒரு பணியாளர் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுதுன்னு வச்சுங்களேன், உங்களுடைய இதுக்காக சொல்லுங்கள். ஆமென்னு சொல்லுங்கள், ஆமென்று சொல்லுங்கள், ஓம் என்று சொல்லுங்கள், எஸ் என்று சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களை நோக்கி வரட்டும் இல்லை. உங்களுடைய கஞ்சத்தனத்தையும் கருமித்தனத்தையும் நீங்கள் முற்படுத்தும் போது நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கிறீர்கள். ஒன்றையும் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து அசிங்கப்படுத்துகிறீங்க. விரும்ப தெரியவே இல்லை, கேட்க தெரியவே இல்லை. கேட்க தெரியலன்றது தான் பெரிய குற்றம். உள்ளுணர்வு எதை சொல்கிறதோ அது கேட்கணும், அது வாய்மையாக மாறும். உள்ளத்தில் தோன்றுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும். கேட்பவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். உள்ள சொல்கிறத கேட்குறதே இல்லை, இன்னர் வாய்ஸ். அதை செவி மடுப்பதே இல்லை. இப்போ குரானில் ஒரு வசனம் வரும், குரான் ஓதப்படும் போது நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். உங்களுக்கான நீங்கள் நன்மை புரியப்படும் பொருட்டு செவிதாழ்த்தி கேளுங்கள். உங்களுக்கு நேர்வழி அறிவிக்கப்படும் பொழுது, உங்களுடைய தேவையில் அறிவிக்கப்படும் பொழுது செவிதாழ்த்தி கேளுங்கள். கேட்பவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்க தெரியுமா? கேட்க பிரார்த்தனை பண்ணு. அதை கொடு, இதை கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு, என்ன வச்சுக்கோ, அப்படி வச்சுக்கோ. பிரார்த்தனை.
பைத்தியம். உள்ளே சொல்லுது. ஒருத்தர்கிட்ட இப்போ வராரு ஒருத்தர், அவருக்கு 10,000 கொடுப்பான்னு உள்ளே ஒரு குரல் கேட்டால் இன்னர் வாய்ஸ் கேட்குதான்னு பார்க்கணும். உன் அறிவு சொல்லுதா உன்னுடைய உள்ளம் சொல்லுதான்னு கேட்டேன்னா உள்ளம் சொல்லுது அப்படியே கொடுக்கணும். அப்படியே கொடுக்கணும். கொடுன்னா கொடுத்துரு. அதை தீர்மானம் எடுத்து தெரிவு செய்து தீர்ப்பு எழுதி அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் நல்லா வச்சுப்பானா, நன்றியோடு இருப்பானா, இந்த குப்பையெல்லாம் கிளறி கொடுத்தேன்னா அது ஒரு கும்பலாக அந்த எண்ணெய் மாறி நாற்றை எடுத்து உங்கள் மேலே அது வீசும். புரியுதா? உள்ளம் சொல்லும் பொழுது அவ்வாறே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நேர்வழி அறிவிக்கும் போடும்போது செவிதாழ்த்தி கேளுங்கள், கேட்பவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அவ்வளோதான் அந்த விஷயம். புரியுதா? அது ரகசியம்லாம் எவ்வளோ அழகான வாழ்க்கை நமக்கானது. இப்போ பசங்க இருக்காங்கன்னா, இப்போ உங்கள் பையன் இருக்கான், அவனுக்குன்னு ஒரு அறிவை நீங்கள் காட்டியிருக்கீங்க, வழிமுறையை காட்டியிருக்கீங்க. இதுதான் வாழ்க்கைக்கான அடிப்படைன்னு அறியாமையை சொல்லி கொடுத்துருக்கீங்க. படிச்சுக்கோ, வேலைக்கு போ, சம்பாதிச்சுக்கோ. அது இல்லைடா வாழ்க்கை. இப்போ என் பையனுக்கு நேற்று தான் சொன்னேன், நீ உன் படிப்பு கற்றுக் கொடுக்காதடா. நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் லேர்னிங், பிகாஸ் ஆஃப் யுவர் பீயிங். உன்னுடைய இருப்பு அதை தருகிறது. உன்னுடைய இருப்பு நிலை அதை உன்னுடைய வாழ்க்கை வசதிகளை தருகிறது தவிர உன் அறிவு அதை தரவில்லை. உன்னுடைய படிப்பறிவு என்பது உலகத்திற்கான ஒரு சிறு உதவி, உலக இயக்கத்திற்கான ஒரு சிறு உதவியை தவிர அது உன்னுடைய வாழ்க்கை இல்லை. உன்னுடைய பீயிங் அதிலிருந்து வெளிப்படுவது தான் பேராற்றல், பேரறிவு. வாழ்க்கை என்பது உன்னுடைய இருப்பு நிலையிலிருந்து வருவது. அதை நீ ஏற்றுக்கொள். இந்த இருப்பு நிலை என்பது நீ சுகமாக உணர வேண்டும். எப்பயாவது ஏதாவது அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, அது சரியில்லை, வீடு சரியில்லை, அது சரியில்லை, கட்டு சரியில்லை, கால் சரியில்லை, சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ அறிவின்பால் போயிட்டேன்னா, அறிவின்பால் போயிட்டேன்னா உனக்கு வாழ்க்கை குழப்பமாகி போடுகிறப்போ குழப்பமாகி போகுது. பசியோடு இருக்கிறவனுக்கு பச்சை தண்ணி கூட பெருமுணவு தான் இல்லை. ஆகவே உங்கள் உள்ளத்தின்பால் நீங்கள் திரும்புங்கள். உள்ளம் என்பது நீங்கள் ஓய்வாக இருப்பது, அது முதல்ல தெரிஞ்சுங்க. உள்ளத்தின்பால் திரும்புங்கள், இறைவன் பக்கம் திரும்புங்க. இறைவன் பக்கம் திரும்பினா இறைவன் எங்கே இருக்கான்னு கேட்டால் சொல்ல முடியாது. உள்ளம் எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஓய்வாக இருங்கள். நீங்கள் உள்ளத்தின் பக்கம் இருக்கிறீர்கள். சிந்தனையில் இருங்கள். எண்ணமற்ற இருப்பது சிந்தனையில் இருப்பது. சிந்தனையில் இருங்கள், எண்ணமற்ற இருங்கள். நீங்கள் உள்ளத்தின் பக்கம் இருக்கிறீர்கள். அங்கு உங்களுக்கான ஒலி எழுப்பப்படும், உங்களுக்கான செய்தி அறிவிக்கப்படும், படங்கள் காட்டப்படும். காட்சி எதை பெற வேண்டுமோ அது உங்களுக்கு காட்டப்படும். எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். நீங்கள் அதன்பால் செயல்படுங்கள். அது உங்களுக்கு சுகப்பாதையாக அமையும். எந்த கவலையும் இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இறைவன் உண்மையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் அல்லாது இவற்றை படைக்கவில்லை. இதற்கு சான்று சொல்ல வேண்டும். நாம் இதற்கு சான்று சொல்லணும். உங்கள் அறிவு வச்சுங்க, உங்கள் படிப்பை வச்சுங்க, கல்வி அறிவுகளுக்காக வச்சுங்க. அதில் பெருமை இல்லை. அது உங்களை வாழ வைக்காது. அது ஒரு கூலியை தரும், வாழ்க்கையை சிறிது வசதியாக்கும், ஆனால் நிம்மதியை தராது. நிம்மதி என்பது அறியாமையிலிருந்து, உங்களுடைய இருப்பிலிருந்து, ஒப்படைத்தலிருந்து, சிந்தனையிலிருந்து வெளிப்படுவது வாழ்க்கை. அதற்கு நம்பிக்கை மிக அவசியம். நீங்கள் கண்டதை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன் மீதே இருங்கள், அதன் மீதே வாழுங்கள், அதன் மீதே சுகித்திருங்கள், சிலிர்ப்போடு இருங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள். இதெல்லாம் புரியுதான்னு பாருங்கள். நிறைய வார்த்தைகள், மிகுந்த வார்த்தைகளை அலப்புகிறான். ஏதா ஒன்று புரிகிறாதான்னு சொல்லினது. சும்மா இருங்கள் சொல்லற, சும்மா இருப்பதே சுகம் சொன்னாங்கள்ல, இருந்து தான் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுமா தெரியாதா? நிறைய காசு இருக்குதுன்னு தெரியும், நிறைய குழப்பங்களை பார்த்துருப்பீங்க, எல்லாம் நீங்கள் தெரியும் தானே. அம்மா இப்படி, பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி, அது இப்படி, இது இப்படி, நாய் இப்படி, நரி இப்படி, எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. தெரியாததும் உங்கள் மீது நடக்கலாம் இல்லையா? தெரியாதது இப்போ திடீர்னு பூமி கீழே போயிடலாம், சுனாமி வந்து மூடிடலாம், பெரும் மழை வந்து திடீர்னு ஈச்சல்லாம் வந்து உங்களை கடிக்க வச்சிடலாம், எதாவது ஒன்று நடக்கலாம். எதனா ஒன்று திடீர்னு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. அதன் மீது நீங்கள் அச்சத்தோடு இருங்க. நல்லது நடக்கணுன்றது ஒரு சிறிய அச்சம் இருக்கும். நல்லது நடக்கணும். நடந்தவற்றின் மீது, மரணித்து போனவற்றின் மீது நீங்கள் மனதை புதைக்காதீர்கள், சேர்ந்து புதைக்காதீர்கள். அதுவும் சேர்ந்து இதுவும் நாரும். மரணித்து போன விஷயங்கள், ஒருத்தரை பற்றி தீர்ப்பு பண்ணிட்டீங்கன்னா மரணித்து போன விஷயம் தானே. இருந்தாலும் கெட்டவன் அப்படின்னா கெட்டவன் தானே.
அவன் இருந்துட்டு போகிறான், கெட்டவனாக இருந்துட்டு போகிறான், நமக்கு என்ன? அவன் கட்டப்படுவான், அவன் ராஸ்கல். அவனுடைய தொடர்பே நம்மக்கிட்ட இது எல்லைக்கே வரக்கூடாது. அவன் இந்த பக்கமே தலை காட்டக்கூடாது. ஏன் நீ நம்ம ஏன் அவன் கெட்டவன்றதை விட மோசமான வாழ்க்கை நம்ம ஏன் வாழணும்? அவர் ரொம்ப நல்லவர், இருந்துட்டு போகிறாரு. அவர் கூட சேர்ந்து நீ ஏன் இறந்த காலத்தின் மீது புதையுண்டு போகிறாய்? நல்லவர் தான், தீர்ப்பு எழுதிட்டிய, அதோட தீர்ப்பை விட்டுற வேண்டியதானே. இப்போ ஜட்ஜி தீர்ப்பு எழுதிட்டு டெய்லியாக சொல்லிக்கிறாரு, ஒரு தீர்ப்பு ஒன்றோட முடியுதில்ல. இப்போ நிகழ்காலம்னா என்னன்னா, அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் சொல்கிறாங்க, இறந்த காலம் இரவா காலம்னு 2 காலம்தான் இருந்திருக்கு. நிகழ்காலம்ன்றது சமீபத்திய கண்டுபிடிப்பு. எக்கார்ட் டோலே பவர் ஆஃப் நவ் எழுதுகிறாரு, அது பெரும் விதமாக பேசுகிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இறந்த காலம் இரவா காலம், இன்னும் வரக்கூடிய காலம் எல்லாம் இரவா காலம்தான். வந்துடுச்சுன்னா செத்துரும், வந்தது எல்லாமே இறந்துடும். ஒரு காரியம் தொடங்கி முடிவதற்குள் எத்தனை நேரம் இருக்கிறதோ அத்தனை நேரமும் நிகழ்காலம்தான். நிகழ்காலத்தில் வாழ்தல் என்பது ஒரு காரியத்தை தொடங்கிட்டீங்கன்னா அது முடிகிற வரைக்கும் அதில் இருங்க. முடிஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டு வேறு காரியத்துக்கு போயிடுங்க. இப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், ஹோட்டலுக்கு போகிறதுலேருந்து நிகழ்காலம் தொடங்குது. அங்கே போய் சாப்பிட்றது, சொல்கிறது, காத்திருக்கிறது எல்லாம் நிகழ்காலம் தான். நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த காலத்தில் இருங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு, அந்த காரியம் முடிவுற்றது, சமாப்தத்தகை, அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சுன்னா விட வேண்டியதானே. அங்கே போடுறான் பாரு சோறு, அங்கே பூத்துறான் பாரு குழம்பு, அங்கே போனால் நல்லா இருக்குமா, அடுத்தோடு முடிச்சிடலாம் இல்லை. அந்த இறந்த காலத்தின் மீது ரொம்ப இனிப்பாக நம்ம வாழறத முயற்சிக்கும் போது அடுத்த காலத்தினுடைய காலத்தை அதில் வீணாக்குறோம். ஆகவே நீங்கள் காலத்தின் மீது சத்தியமாக நஷ்டவாளியாக இருக்கிறீர்கள். அடுத்த காரியம் தொடங்கினோடனே இந்த காலத்தை மரணித்து போன இந்த காலத்தை விட்டுற வேண்டித்தானே. அடுத்த காரியம் ஒன்று தொடங்குறீங்க, 10 நாள் ஓடுது, 10 நாளும் நிகழ்காலம்தான். 10 நாளும் நிகழ்காலம். ஒரு காரியம் தொடங்கி முடிவதற்குள் இருக்கின்ற இடைப்பட்ட காலமெல்லாம் நிகழ்காலம். நிகழ்ந்த காலம், நிகழ்கின்ற காலம், நிகழப்போகிற காலம், இது முக்காலம் வினைத்தொகையில் வருதுனால நிகழ்காலம் தான். ஆகவே இப்போ இந்த நொடியில் நீங்கள் வாழுங்கன்னா நொடியில் எப்படி வாழறது? இந்த நொடியில் இருங்க. இப்போ இருப்பது இந்த நொடி தான். எங்கே இருக்குது? வந்தவொடனே முடிஞ்சிடுது. இப்பொழுது இருக்கும் இந்த நொடியின் மீது எப்படி வாழறது? அது நிகழ்காலம் கிடையாது. எல்லோரும் அதானே சொல்கிறாங்க, நேற்று போய்விட்டது, நாளை இன்னும் வரவில்லை, இப்பொழுது இருப்பது இன்று மட்டும்தான், இந்த நொடி மட்டும்தான்ற வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த நொடி மட்டும்தான் இருக்குது. எப்பயுமே நமக்கு நிகழ்காலம்தான். நம்ம பிறந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் நிகழ்காலம்தான். அது நிகழ்ந்த காலம், நிகழ்கின்ற காலம், நிகழப்போகிற காலம். நிகழ்ந்த காலத்தை நீங்களாக மூடிடணும், நிகழ்கின்ற காலத்தை நீங்களாக நடத்தணும். நிகழப்போகிற காலம் தானாக நிகழும். நிகழப்போகிற காலம் தானாக நிகழும். நீங்கள் பிடிச்சி இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிகழ்காலத்தை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ பிறந்தாச்சு, நிகழ்காலம் தொடங்கியாச்சு, சாகிற வரைக்கும் நிகழ்காலம் தான் நமக்கு. அதில் நிகழ்ந்த காலம்னு ஒன்று இருக்கும், வாழ்ந்து முடிஞ்ச காலம், அதை மூடிடுங்க, நீங்களே மூட்டுருங்க. நிகழ்கிற காலத்தை கண்டினியூ பண்ணுங்கள், நடத்துங்க. நிகழப்போகிற காலம் தானாக வரப்போகுது, நீங்கள் ஒன்றும் எட்டி பறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே உங்களுடைய பீயிங், உங்களுடைய இருப்பில் இருங்கள் என்பதுதான் உண்மை. காலத்தில் இருங்கள் அப்படி இல்லை, இருப்பில் இருங்கள். நீங்கள் நீங்களாக இருங்கள். என்ன அறிவிக்கப்படுகிறதோ அதன் அறிவிப்பின்படி வாழுங்கள். சுகவாசிகளாக உணருங்கள். உங்கள் கோல் சொல்லுது, புறம் பேசுறது, பொறாமப்படுறது, ஆத்திரப்படுறது, இதெல்லாம் கேடுகட்ட தன்மை. உங்கள் வாயை நீங்களே ஒரு கத்தி வச்சு குத்திப்பீங்களா? அப்படி கச்சு கச்சு கச்சுன்னு குத்திக்கலாம். மூக்கை அப்படியே அறுத்துக்கலாமா? கண்ணை ஏதோ ஆசிட் ஊற்றி புகைச்சிக்கலாமா? முடியுமா உங்களால்? அந்த மாதிரி தான் இந்த கெட்ட எண்ணங்கள் உங்களை நாசம் செய்கிறது, அழிவின் பாதையில் அழைத்து செல்கிறது. பொறாமை உங்களை பொசுக்குகிறது. இது யாராவது தற்கொலை பண்ணிப்பானா? அதை விட்டு தொலைச்சா என்ன? கர்மம் எப்படி இருந்துருப்பான். அவன் காசு அவன் நல்லா இருக்கிறான், எப்படி இருக்கான் பார், அவள் இப்படி இருக்கா பார், எப்படி போகிறா பார், அப்படி போகிறா பார், போட்டிருக்க நகையை பார், வச்சிருக்க காரை பார். டேய், உனக்கு தான் இல்லையே பரதேசி, சும்மா இறேன். அவன் வச்சு போகிறான், அவனுக்கு கொடுத்தாச்சு வச்சு போகிறான். உனக்கு என்ன? அவன் முன்னாடி பாரு எப்படி பேசுகிறான், இவனும் மூட்டுக்காரன் பாரு எப்படி வச்சுக்கிறான். இந்த கதை தானே உங்களை காலி பண்ணுது. நான் சுகமாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டால் சுகம் வந்துடும் சாமி.
நான் சுகவாசி என்பதை நீங்கள் தான் சொல்லணும். நான் ஒரு சுகவாசி, நான் சொர்க்கத்திற்கானவன், நான் இனிமையாக வாழ பிறந்தவன், இறைவனுக்கு சான்று கூறக்கூடியவன் நான், என் இறைவன் அற்புதமானவன் என்பதற்கான சான்றை என் மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன். நான் ஆரோக்கியமானவன், நான் ஆற்றல் உடையவன், நான் வலிவானவன், எல்லாம் உள்ளுக்குள்ளே உணர்வதை அப்படி உண்மையாகவே உணர்ந்துக்கிட்டே இருந்தால் அந்த வாழ்க்கை சுகப்பாதை தான். ஆகவே வாழ்க்கையில் முள்பாதை இல்லை. முள்ளை நம்ம தான் உருவாக்குறோம், அறிவை கொண்டு உருவாக்குறோம், ஆத்திரத்தை கொண்டு உருவாக்குறோம். ஆகவே இந்த வாழ்க்கை என்பது முட்டாள்களுக்கானது, வசதி என்பது அறிவாளிகளுக்கானது. வாழ்க்கை என்பது முட்டாள்கள்னு சொன்னால் எந்த அறிவையும் நீ பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளே பார்த்தா போதும். சிந்தனையற்று இருப்பவனுக்கு அறிவு எங்கே வேலை செய்யும்? அறிவு என்பதே யோசித்தல் தானே, எண்ண ஓட்டம் தானே. எண்ண ஓட்டத்தை மொத்தமாக நிறுத்தினா நீங்கள் பேரறிவின்பால் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்கள் மனதை நிறுத்தி விடும்போது நீங்கள் ஒரு முட்டாள், ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். வாழ்க்கை அங்கு தொடங்குகிறது, உங்களுடைய சுகம் அங்கு தொடங்குகிறது, உங்களுக்கான காரியங்கள் அங்கு தானாக நிகழ்கின்றன. இது ஒரு அற்புதம். நீங்கள் மனதை நிறுத்தி விடும் பொழுது, ஓய்ந்து இருக்கும் பொழுது, ஓய்வாக இருக்கும் பொழுது நீங்கள் யாவற்றையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் விரும்பணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கைக்கானதெல்லாம் தானாக அறிவிக்கப்படும். அதைத்தான் நீங்கள் விரும்ப முடியும், அதை மட்டும்தான் நீங்கள் விரும்ப முடியும். வெளியில் பார்த்ததை வைத்து கேட்டதை வைத்து நீங்கள் விரும்பினால் அது விருப்பம் அல்ல, அது ஆசை, அது விருப்பம் அல்ல. அந்த ஆசையை நீங்கள் விருத்தி செய்கிறீர்கள், மனதை விருத்தி செய்கிறீர்கள். மன விருத்தி நிர்வர்த்தித்த மனதை அடக்கு, மன ஓட்டத்தை நிறுத்து, உனக்கானது அறிவிக்கப்படும், அதை நீ விரும்ப முடியும், அது உனக்கு தானாக நிகழும். நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீ அதை விரும்பினால் போதுமானது. உன் கை கால்கள் தானாகவே அசையும். நீ செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்வாய். நீ எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு சுணக்கம் காட்டுற, நீ ஒரு அறிவை பயன்படுத்துகிற, ஏற்கனவே இருந்த விஷயங்களெல்லாம் கலக்கிற, உனக்கு பொறுமையே இல்லை, நற்பண்புகளை வெளியிலேருந்து வளர்த்துக்கலை, உள்ளவும் பார்க்க தெரில. நீ ஒரு 2 கட்டம், அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை. நீ அவர்களை சேர்ந்தவர்களும் இல்லை இவர்களை சேர்ந்தவர்களும் இல்லை, நடுப்புற தொங்குற திருச்சங்க சொர்க்கம். 2 கிழிஞ்சு போகுது வாழ்க்கை. உனக்கு மனமும் கிழிகிறதுனால வாழ்க்கையும் கிழியுது, ரத்தம் ஊற்றிக்கிட்டு தெரியுற. அப்புறம் நீயே அறிய வச்சு உடம்புலாம் சுரிஞ்சிக்கிற. எப்படி இந்த வாழ்க்கையை நீ சுகமாக வாழ முடியும்? கட்டியம் கூற வேண்டும், இறைவனுக்கு கட்டியம் கூற வேண்டும். இறைவன் சுகமானவன் தானே, எதையும் அவனை தொட முடியாதுல்ல, எதை கொண்டு அவன் வாழலை. அந்த இறைவனுக்கு கட்டியம் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? இறைத்தன்மையில் இருக்கணும். இறைத்தன்மை என்பது ஏதுமற்ற தன்மையில் இருப்பது, எதையும் சுமந்து கொள்ளாது இருப்பது. ஏதுமற்ற தன்மையில் இருப்பது, சுமந்து கொள்ளாது இருப்பது. என் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் வீடு, என் வாசல், என் சொத்து, என் சுகம், அது இதுன்னு சுமக்காது. அது இது இருக்கும். இது உலக வாழ்க்கையின் வெற்ற அலங்காரம். பிள்ளைகளும் சொத்து சுகமும் உலக வாழ்க்கையின் வெற்ற அலங்காரம். உதவி செய்ய, அவ்வளோதான். அது சுமந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா இறைத்தன்மை போயிடும். உங்கள்கிட்ட இறைத்தன்மை எதையும் சுமப்பதில்லை, அது தானாக இயங்குகிறது. இப்போ இந்த வெட்ட வெளியில் இவ்வளோ இருக்குது, இந்த இதெல்லாம் வெயிட்டாக இருக்குமா? வெட்ட வெளிக்கு இவ்வளோ பெரிய பூமியெல்லாம் இருக்குது, இவ்வளோ வெயிட்டாக நம்ம இருக்கிறோம். இந்த வெட்ட வெளிக்கு வெயிட்டாக இருக்க போகுது. அது ஏதுமற்ற தன்மையில் இருப்பதால் சுமையற்று இருக்கிறது, சுமையற்று இருக்கிறது. அதனால் அது சுகமாக இருக்கிறது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? எண்ணங்களை நிறுத்த பழகுங்கள். எது நடந்ததோ அது நடந்ததாக இருக்கட்டும், எது நடக்கிறதோ அது நடக்கட்டும், எது நடக்குமோ அது நல்லா நடக்கும். குண்டலகேசியில் ஒரு பாட்டு இது பகவத்கீதை கிடையாது. பகவத்கீதையில் இப்படி ஒரு வசனம் கிடையாது. குண்டலகேசியில் வர ஒரு பாட்டு. எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கும், எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். குண்டலகேசியில் வரக்கூடிய ஒரு பாடல் இது. புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த வாழ்க்கை அறிவின் பார்ப்பட்டதா நம்பிக்கையின் பார்ப்பட்டதான்னு 2 தளம் இருக்குது. வாழ்க்கை என்பது நம்பிக்கையின் பார்ப்பட்டது, வசதி என்பது அறிவின் பார்ப்பட்டது. எது வேணும்? 2 வேணும். வசதி வேணும், வாழ்க்கை வேணும், நம்பிக்கை வேணும், அறிவு வேணும். எதையும் நீங்கள் புறந்தள்ள முடியாது.
பெரும்பாலும் நம்பிக்கை பொருந்தொல்லி அறிவின் பாதையில் நிற்பதனால் உலகம் கலவரமாக இருக்கிறது. என்ன அறிவு இருக்குன்னு சண்டை போடுற நீ? உன்னை பெருமைப்படுத்திக்கிற, எப்படி படுத்திக்கிற? அறிவை நம்புபவன் பெருமைப்படுகிறான், வாழ்க்கையை ஏற்பவன் உதவி செய்கிறான். அவ்வளோதான். நான் வாழறது உங்களுக்கு வாழறதுன்னு நினைக்கும் போது தான் என்கிட்ட இருக்கிறது சாதாரணமாக என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா என்னால் படைக்கவும் முடியும். இறைவன் எனக்காக படைத்தளிப்பான். அந்த படைத்தளித்தை என்னால் பார்க்க முடியும். இறைவன் என்னோடு இருக்கிறான். அவன் எனக்கான அறிவிப்புகளை செய்வான். என் வாழ்க்கை எனக்கு தருவதில் முனைப்பாக இருக்கிறான். அவன் தந்தே தீருவான், நான் வாழ்ந்தே தீருவேன். நாங்கள் இருவரும் ஒரே இயற்கையில் இருக்கிறோம். இறைவன் என்னை ஏற்றுக்கொண்டான், நான் அவனை ஏற்றுக்கொண்டேன். இறைவன் என்னை புரிஞ்சு கொண்டான், நானும் அவனை புரிஞ்சு கொண்டேன். சுகமான வாழ்க்கை. பொருள் இங்கே ஒரு 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 சாதாரண இயக்கத்துக்கான ஒரு விஷயமே தவிர அது முக்கியம் இல்லை. அது தேவை. ஆனால் அதை வச்சுட்டு வாழ்ந்துருவோன்றது கிடையாது. எல்லாம் இருக்கும், அனுபவிக்க முடியாமல் இருக்கும். நிறைய காசு இருக்கிறவன் அனுபவிக்கிறான்னு அர்த்தமா? அதெல்லாம் இல்லை. அதனால் வாழ்க்கையை நீங்கள் நம்பிக்கையில் தேடுங்கள். மனம் ஓய்ந்த பிறகு நிகழ்வது வாழ்வு. அங்கு தொடங்குவது உண்மை, அங்கு எழுவது உள்ளுணர்வு. புரியுதா? மற்றபடி அறிவு வச்சுக்கோ, எதையாவது படிச்சுக்கோ, எதையாவது செய்துக்கோ, எதாவது கணக்கு எழுது, உலக இயக்கத்துக்காக ஒரு கணக்கு எழுதி அதான் ஒன்று பண்ணிக்கோ. ஒரு கல்வி அறிவியல் பண்ணி இருந்தது, அதை பெருமையாக்கி நான் அப்படி இப்படி அப்படின்னு உன் தலையில் கிரீடத்தை சூட்டுக்காத. கிரீடம் எப்போ வேணாலும் அவுக்கப்படும். அது நிறைய பேருக்கு அவுத்தாச்சு. மன்னாதி மன்னர்களுக்கெல்லாம் கிரீடம் சூட்டு அவுத்து காண போயிட்டாங்க. ஆனால் உன்னுடைய நல்ல செயல்கள், நீ உள்ளுணர்வுபடி வாழும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழும் பொழுது நீயும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறாய். இப்போ நான் உள்ளுணர்வு பற்றி உங்களுக்கு சொல்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு ஈடுபாடு வரலாம். உங்கள் எண்ணங்களை நீங்கள் நிறுத்தலாம், ஓய்ந்திருக்க தெரிஞ்சுக்க முயலலாம். அந்த ஓய்வின் மீது நீங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வசதிகள் உங்களுக்கு தானாக ஏற்படுவதை தவிர நீ சம்பாதிக்கிறது. சம்பாதிச்சிங்கன்னா உங்களை போல் கஞ்சனும் கருமியும் எவனுமே இருக்க மாட்டான். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சின்னா உனக்கு கொடுக்க மனமே வராது. அள்ளி இறைக்கிற வாழ்க்கையை நீ அசிங்கப்படுத்துகிற. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, வேலைக்கு போய் சம்பாதிக்கிற, உழைச்சி சம்பாதிக்கிற, நேரத்தை செலவு பண்ணி சம்பாதிக்கிறேன்னா உன்னால் கொடுக்க முடியாது, யாருக்கும் உதவ முடியாது. உன் மனம் இறுகி போயிடும், கருகி போயிடும், கரடு தட்டி போயிடும். ஐயோ இவ்வளோத்தை எப்படி கொடுக்கறது? நான் பாடுபட்டு ஈட்டியதாச்சு, நான் பாடுபட்டு சேர்த்து எப்படி கொடுப்பேன்னு. நீ உள்ளுணர்வுபடி வாழ்ந்தால் உனக்கு உண்டானது அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அது வந்து கொண்டே இருக்கும். நீ வாழ்ந்து கொண்டே இருப்பா, அது போய்கொண்டே இருக்கும். மீண்டும் புதியது வந்து கொண்டே இருக்கும். கணக்கின்றே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இது முடிவுறாத நிலையாகும். இதுதான் சொர்க்கம். அங்கு காலம் இல்லை. சொர்க்கத்தில், பல்லவ சாம்ராஜ்யத்தில் காலம் இல்லை. நோ டைம், எவர் லிவிங். வாழ்ந்து கொண்டே இருப்பது மட்டும்தான் அங்கே இருக்கிறது. இதுதான் இந்த உள்ளுணர்வினுடைய மிக பெரும் வலிமை, உண்மையினுடைய வலிமை. உண்மைனா புரியுதா? இப்போ விருப்பம்னா புரியுதா? நீயா விரும்புகிறது எல்லாம், வெளியில் பார்த்ததை வச்சு விரும்புகிறதெல்லாம் ஆசை. அது அருவருப்பானது. உனக்கு வேண்டிய இப்போ நான் சொல்கிற ரகசியம் கேட்டுங்க. உனக்கு வீடு வேணும்னு வீடு வேணும்னு சொல்லு. அதுவாக காட்டப்பட்டுட்டா அந்த வீடு உனக்கு வந்துடும். யார் வீட்டையாவது பார்த்து எனக்கும் ஒரு வீடு வேணும்னு கேளு, அதுவும் கிடைக்கும். ஆனால் நற்பண்புகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக அது சிறப்பாக்கிக்கொள். அவன் வீடு கட்டிட்டான், அதனால் நானும் எப்படியாவது கட்டணும். என்ன செய்தாவது அவனுக்கு முன்னாடி நான் நின்னே காட்டுவேன். என்ன காட்டி என்ன பண்ணுவேன்? அவனும் ஒரு நாள் மண்டையை போட போகிறான், நீ மண்டையை போட போகிற. ரெண்டு பேரும் நான் மண்டையை போட்டான்றான், நானும் மண்டையை போடுவேன்னு எவனோ சொல்கிறானா? வீடு கட்டினா மட்டும் நானும் அதே மாதிரி கட்டுவேன். அவன் நட்டு போட்டில் அடிபடி சாகுறான், நானும் அவனை போல் அடிபடி சாகுறேன்னு எவனோ சொல்கிறானா? எவ்வளோ அருவருப்பான விருப்பங்கள். இதெல்லாம் விருப்பத்தில் வரும் முட்டாப்பாயில். இதெல்லாம் ஒரு விருப்பம், அது வாழ்க்கைன்னு. நானும் அவனை போல் நின்று காட்டுவேன். அவனை நாய் பிடிச்சி பிடிங்கிட்டேன், என்னையும் நாய் பிடிச்சி பிடுங்கிட்டோம். நீ சொல்ல, நீ சொல்ல, நீ உனக்கு தகுதி இருந்தால் நீ அப்போ நீ சொல்கிறது தப்பு தானே. அவனுடைய சுகத்தில் நீ வெறிப்படுறியே, அவனுடைய துன்பத்தில் நீ அப்படியே அது விரும்ப பார்க்கலாம். அவன் தற்கொலை பண்ணி சாகிறான், நானும் செத்தே தீர்வுன்னு சாவு பார்க்கலாம். புரியுதா? இது நம்முடைய வீணான ஆசைகள். வெளிப்பொருள்களின் மீது கவர்ச்சியில் ஈடுபட்டு அதை கவர்ந்து இழுப்பதினால் அதன் பின்னால் ஓடி அதை அடைந்தே தீர்வேன் என்ற ஆர்வம் கொண்டு
கடலை முழுதுமாக குடித்து விடுவேன்னு குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஒரு துளி ஒரு ஸ்பூன் உப்பு அதிகமானாலே பிபி ஆகிடுது. கடலையே குடிச்சிருவான்றான். கடலில் இருக்கிற மீனுக்கு பிபி வர்றதில்லை, திமிங்கிறதுக்கு பிபி வருது. இங்கே ஒரு துளி உப்பு சேர்த்துட்டா பிபி. பாருங்கள், கடல்லே இருக்கிற மீனுக்கு எதுக்கும் பிபி, அந்த மீனை சாப்பிட்டா பிபி குறையுதான். ஆனால் கடலில் இருக்கிற மீனுக்கு எதுக்கும் பிபி, உப்புலேயே இருக்குது. அதுக்கு உணவு எங்கேருந்து வருது? அது சொன்னால் பூமியிலேருந்து ஆறு எடுத்து போய் கொடுக்குதுன்றாங்க. ஆறு எடுத்து போய் மலையிலேருந்து தரட்டிக்கிட்டு சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டு ஊற்றிக்கிட்டு, ஏன் கடலில் போய் கலக்குதுன்னா கடலில் இருக்கிறது வாழணும் இல்லை, அது கடலில் போனோடனே அந்த சாப்பாடெல்லாம் அது கிடைக்குது. இல்லைன்னா வெறும் உப்பு தண்ணின்னா கிடைக்கும். அது போய் அனுப்பிச்சி மழை பெஞ்சு கடலுக்கே எல்லா நதிகளும் கடலையே கலக்கின்றன. இந்த வைகை பிரம்மபுத்திரா மாதிரி நதிகள் கடலில் கலக்கிறது இல்லை பொழுது. அது என்ன நதின்னு நமக்கு தெரில. வைகை கடலில் கலக்கலைன்றாங்க. ஆறுகள் கடலில் கலப்பது மீன்களுக்கான உணவை எடுத்து இருக்கிறது. மீன் தானாக நீந்திக்கினே இருக்குது, சும்மா சாப்பாடு வந்துக்கினே இருக்குது, சாப்பிட்டுன்னு இருக்குது. நம்மளும் அப்பயே நம்முடைய ஓய்வில் நீந்தும் பொழுது மழை வருகிறது, அது மரங்களை கொண்டு வருகிறது, கனிகளை கொண்டு வருகிறது, விதைகளை கொண்டு வருகிறது, உணவை கொண்டு வருகிறது இந்த மழை. அதன் மீது நீங்கள் மீன்களைப் போல சந்தோஷமாக நீந்தி கழிக்க வேண்டியவர்கள் நாம். ஜாலியான ஒரு வாழ்க்கை தான். இந்த உலகம் சோனபதின்னு நீங்கள் அறிவிக்கணும், நீங்கள் அறியணும், அதை பிறருக்கும் அறிவிக்கணும், கடவுளுக்கு கட்டியும் சொல்லணும். இந்த உலகம் சோனபதி தானே, துன்பமானதில்லை. இன்னாதம உலகம் என்பது இல்லை, உலகம் துன்பமானது இல்லை, துன்பமாக நாம் ஆக்குகிறோம். நாம் உள்ளுணர்வை கடந்து அறிவின்பால் புறப்பட்டு வாழ்கிறோம். ஆகவே உலகம் துன்பமாக நடக்கிறது. இருப்பின் மீது இருக்கும்போது உங்கள் இருப்பு எப்படி இருந்துட்டு அந்த இருப்பு, இப்போ நான் இப்படி இருக்கிறேன், என்னுடைய இருப்பு இவ்வாறு இருக்கிறது என்பதன் மீது நீங்கள் ஆழப்படும் பொழுது நீங்கள் வாழ்கிறீர்கள். வாழ்வு வளமாகிறது, வசதியாகிறது, சுகமாகிறது. நீங்கள் அள்ளி இறைக்கிறீர்கள், அது குறைவதே இல்லை. இப்போ நம்ம வாழற வாழ்க்கை அப்படி இருக்குதான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு. நிம்மதி மட்டும் இல்லை, கை நடுங்குது. ஒருத்தனுக்கு ஒரு சாப்பாடு கொஞ்சம் பண்ணால் கூட இப்படி நடுங்கி கொடுக்குறான், பயப்படுறான், போயிடுவோம். உள்ளே பார்க்குறவனுக்கு அப்படி இல்லை. உள்ளே போ, பொக்கிஷங்கள் புதைந்து இருக்கின்றன, அள்ளிக்கொள், வாரி இறைத்து விடு. உனக்கான அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது, நீ வாழ்ந்து கொண்டே இரு. இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய அழகு, இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய நேர்த்தி, இதுதான் நேர்வழியினுடைய பெருமை. சுகமாக வாழ வேண்டும், சுகமாக இருக்காது, எந்த உருவமும் கிடையாது, எந்த புறப்பொருளும் கிடையாது. வேண்டியவையெல்லாம் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டு உள்ளத்தில் காட்டப்பட்ட உடனேயே எண்ணம் உருவாகிறது, உங்களுக்காக வெளியில் படைக்கப்பட்டுடும். நீங்கள் எண்ணத்திலேயே வாழ தலைப்படணும். எண்ணம் வந்தவுடனே ஆஹா வீடு வந்து விட்டது, வந்து ஆஹா நான் வாழ்கிறேன், இந்த ரூமில் நான் இருக்கேன், அந்த ரூமில் இருக்கேன். நீங்கள் அழகான வாழ்க்கையில் வாழ்கிறீர்கள், அந்த வாழ்க்கையை வெளியிலும் அடைந்து விடுகிறீர்கள். வர வேலைக்காரெலாம் கரெக்டாக வருவோம், செய்கிறவங்களாம் கரெக்டாக செய்வோம், பணம் சரியாக புழங்கும், எந்த கணக்கில் எந்த வழக்கில் நிம்மதியாக இருப்பீர்கள். அது யாராவது அனுபவிச்சதுன்னு தெரியும். உள்ளே போன்றான், எப்படி போகணுன்னு சொல்லி கொடுத்தா தானே போகிறது. இப்போ நீங்கள் உள்ளத்தின் அறிவிப்புக்காக, உள்ளத்தினுடைய விளக்கத்திற்காக, உள்ளுணர்வுக்காக காத்திருந்து வாழ போகிறீங்களா, இல்லை ஓய்வற்ற சிந்தனையில் மூழ்கி நாசமாக போகிறீங்களான்னு சொந்த விஷயம். விரும்புவர்கள் இதை ஏற்கட்டும், விரும்புவர்கள் இதை நிராகரிக்கட்டும். ரெண்டு விஷயந்தான் இருக்குது. சுகமான வாழ்க்கை நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம வாழ்க்கை உங்ககிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு ரொம்ப பேர் சொல்கிறாங்கல்ல. உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்கிறாங்கல்ல, அது இங்கே இருக்குது, உன்னிடத்திலேயே இருக்கிறது. நீங்கள் நேர்வழியை மட்டும் விரும்புங்கள். நான் சுகமாக வாழ வேண்டும், என் இறைவன் எனக்கு போதுமானான், இதுதான் நேர்வழி. எல்லாரும் சுகமாக இருக்கணும், இது நேர்வழி கிடையாது. நீ சுகமாக இருக்கணும்னு முதல்ல விரும்பு. என் இறைவன் எனக்கு போதுமானவன், என் இறைவன் என்னோடு இருக்கிறான் என்பதை நம்பு, ஓய்ந்திரு. எல்லா காலத்தின் மீது நீ ஓய்வாக இரு. உன் உள்ளம் ஓய்வாக இருக்கும்போது நீ சிந்தனையில் இருக்கிறாய், சிந்தனை சிறப்பானதை உனக்கு கொண்டு வருகிறது. நீ பார்க்கிறாய், கேட்கிறாய், கேட்பதை பெற்றுக்கொள்கிறாய், வாழ்கிறாய், வளமாகிறாய், வாரி இறைக்கிறாய். காலத்தின் சத்தியமாக நீ மிக மகிழ்ச்சியாக நீ வாழ்கிறாய், இறைவனுக்கு கட்டியம் சொல்கிறாய்.
இந்த உலகம் சோனபதி உன்னால் படைக்கப்பட்டு உண்மையை கொண்டு சத்தியத்தை கொண்டு படைக்கப்பட்டது துன்பம் இல்லை என்று நாம் சான்றளிக்க வேண்டும். இறைவனுக்கு சொல்ல வேண்டும், அருகில் இருப்பவர்களுக்கும் சொல்ல வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். உங்கள் வாழ்க்கை பிறருக்கு காட்டப்பட வேண்டும். நீங்கள் இறைவனுக்குரியவர்கள் என்பது அறிவிக்கப்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக. இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம். வாழ்க்கைக்கு நோக்கமே இல்லைன்றான்ல, எந்த நோக்கமும் இல்லை. அறிவின்பால் வாழ்வது துன்பமுடைய வாழ்க்கை. அறிவு தேவை. அந்த அறிவை அறிவின் அளவிலே பயன்படுத்துங்கள். அதை வாழ்க்கையாக்கும் பொழுது அறிவு வசதியை தான் தருமே தவிர வாழ்க்கையை தராது. வாழ்க்கை எங்கன்னா தருமா உங்களுக்கு? நிறைய காசு இருக்குது, நிம்மதி இருக்கா? ஏதாவது வீட்டில் சண்டை வராமல் இருக்குது? ஏன் உங்களால் சுகமாக வாழ முடியல? எதையாவது கெடுபிடி, ஏதாவது மன இறுக்கம் பசங்களால் பிள்ளைங்களால், அவர்களை வரையறுக்கட்டும், நான் சுகவாசி. இதுதான் உள்ளுணர்வு. இதுதான் நீங்கள் சுகவாசியா இல்லை நரகவாசியா? அறிவை பயன்படுத்தும் போதெல்லாம் நீங்கள் நரகவாசி. அறிவில் வாழ்க்கையை தேடும்பொழுது நரகவாசி, நம்பிக்கையில் வாழ்க்கையை தேடும்போது சுகவாசி. சிந்தனையில் இருக்கும்போது நீங்கள் சுகவாசி, யோசனையில் இருக்கும்போது நீங்கள் நரகவாசி. ரெண்டு வேணும். அறிவு அந்த அளவில் அது வேணும். கரண்ட்டு போடணுன்னா அதுக்கு அறிவு வேணும். புரியுதா? கரண்ட்டு எப்போவுமே நல்லபடியாக இருக்கணுன்றது நம்பிக்கை தான். அது எப்போ வேணால் வெடிக்கலாம் டிரான்ஸ்ஃபார்மர். நம்பிக்கையின் மீது நீங்கள் உங்களுக்காக டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்க இருக்கிறது கூட வெடிக்காது நம்பும்பொழுது. இது ஒரு மாயஜாலம். இது மாயை இல்லை, நமக்கு அறிவிக்கப்படாத அறிவு. அறிவிக்கப்படாத அறிவு உள்ள சுகமாக இருக்கிறத உணர்ந்துக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை சுகமாகவே இருக்கும். இதை தான் வெளியில் பாசிட்டிவ் திங்கிங்ன்றான். பாசிட்டிவும் கிடையாது, திங்கிங் கிடையாது, சுகமாக உணர்றது தான் நல்லாயிருக்கும். இது வெளியில் சொல்லும்போது பாசிட்டிவ் திங்கிங். நல்லா இருப்பான்னு நினச்சிக்கோ, நல்லா இருக்குன்பதை உணர்ந்துக்கோ, நினைக்கிறதுன்னா. அப்போ ஓய்வாக இருக்கிறது மட்டும்தான் பாசிட்டிவ் திங்கிங். நீ எதையும் வார்த்தையால் அளப்ப வேண்டாம். நீ ஓய்வாக இருந்தாலே போதும், நடக்கிறது நடக்கட்டும். செத்து போனதோட சாவாது, அது பாட்டில் போட்டு. சரியா? என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, இந்த வாழ்க்கை சுகமானது, அற்புதமானது, அழகானது என்பதை நான் வாழ்ந்து உங்களுக்கு காட்டி இறைவனுக்கு சான்று இறைவன் எனக்கு என்னை அவன் சுகவாசி என்பதற்கான சான்றை என் வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்தப்பட வேண்டும், வெளிப்படுத்தணும். இந்த பிரபஞ்சம் அப்படி தான் ஒருத்தர் மூலமாக ஒன்று வெளிப்படுத்துது. ஒரு அறிவையோ கருவி அறிவியலையோ ஒரு விஞ்ஞானத்தையோ ஒரு விஷயத்தையோ யாராவது ஒரு மண்டைக்குள்ளே போட்டு அவன் மூலம் வெளிப்படுத்துது. அதில் அவன் பெருமைப்படும் போது அவனை காலி செய்து விடுகிறது. வெளிப்படுத்த வரைக்கும் தான் வேலை. வெளிப்படுத்துறது நான் என்னுடைய மக்களுக்காக பொது ஜனங்களுக்காக வெளிப்படுத்துகிறேன். அதில் நீ பெருமை தேட முடியாது. நீ அதுக்குண்டான கூலியை வாங்கிக்கோ. இது இறைவன் நான் எனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லும் போது நீ டேக் ஆஃப். சுகவாசியாகவே நீ வாழ்கிறாய், சுகவாசியாகவே நீ கைப்பற்றப்படுகிறாய். பெருமை கொள்ளும்பொழுது நீ அழிக்கப்படுகிறாய். அந்த பெருமையை ஒன்று அழிச்சிடும். இதுதான் வாழ்வினுடைய டெக்னாலஜி, தொழில்நுட்பம். புரியுது உங்களுக்கு? வாழ்க்கைக்கு எந்த நோக்கமும் இல்லைன்ற நோக்கம் இருக்குது. நான் சுகவாசி என்பதை நீங்கள் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். அவ்வளோதான். கஞ்சத்தனம் கருமித்தனம்லாம் இருந்துக்கிட்டு சொத்து பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு பொருள் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டால் நீங்கள் யார்? நரகவாசி. பொண்ணு அப்படி சொல்லிச்சு, புள்ள அப்படி சொல்லிச்சு, அப்படி பண்ணிட்டான் ஓடிவிட்டான் முடிச்சுவிட்டான், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம நரகவாசி தான். ஆகவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உள்ளுணர்வின்படி வாழுங்கள், உண்மையின்படி வாழுங்கள். உள்ளே காட்டப்படுவதன் மீது மட்டும்தான் உங்களால் விரும்ப முடியும். அதுதான் விருப்பம். புறப்பொருள்களிலிருந்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதெல்லாம் ஆசை. ஆசையே துன்பத்திற்கு காரணம். இதுதான் புத்தருடைய ஸ்டேட்மெண்ட். இறைவன் போதுமானவன்.